நம்மதில் பாஸ்டர் ஸ்ரீபனையா வந்திருக்கிறாரு. சீலோன் ப்ரேயர் ஹவுஸ், அல்லேலூயா. வாரந்தோறும் பெரியமேட்டில் ஒரு ஹாலில் பார்த்திங்கன்னா கைவிடப்பட்டவர்களாலும் உலகத்திலே தள்ளப்பட்டவர்களாகவும் பசித்தவர்களுக்காக வாரந்தோறும் அவர்களுக்காக ஒரு கூடுகையை நடத்தி சபையாக நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். சுவிசேஷ ஊழியத்தை நம்மத்தில் செய்கிறார். ஊழியமும் போதகர் ஊழியம் செய்கிறார். அவருடைய துணைவியாரும் வந்திருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அவர்கள் நம்முடைய ஆராதனைக்கு வந்திருக்கிறார்கள். எப்போதும் அவரிடத்துல பார்க்கறது என்ன இருக்குன்னா உற்சாகம் இருக்கும். அல்லேலூயா. எப்படி இருக்கும்? பாடி உற்சாகமாக இருக்கும். பார்த்தாலே அவர் என்ன பண்ணுவார்? அவர் உற்சாகப்படுத்தல, நீங்களே உற்சாகம் ஆகிடுவீங்க. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கொண்டு நம்மளோட பேச போகிறார். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈனற்ற நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். செயின் பிரேயர் என்று போதகர் சொன்னார். வாரத்தில் ஒரு முறையாவது 1 ஹவராவது வந்து ஜெபம் பண்ணுங்கள் சொல்லியிருக்கிறார். நம்ம இயேசு சபையில் இருந்த செயின் பிரேயரில் நான்லாம் இருந்திருக்கிறேன். ஜாமக்கார ஜபத்தில் இருந்திருக்கிறேன். ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. செயின் ப்ரேயர்லே தான் ஜெபித்த பொழுது ஒரு முறை மே மந்த் ஒரு இயரில் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும். விசுவாசம் ஊழியந்தான், வானத்து பத்த ஊழியந்தான், முழங்கால் யுத்தம் தான், கர்த்தரே தான் சார்ந்து கொள்கிற ஊழியக்காரன் நான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு எந்த விதமான அட்ரஸும் இல்லை, இன்சலும் கிடையாது, பேரு கூட தெரியாது. அவன் பேர் வச்சதெல்லாம் அவன் மிஷினரிங்க வச்சாங்க, ஸ்டீஃபன்னு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அமே ரொம்ப லோக்கல் லோவஸ்ட் பேசலாம், தரைமட்டத்திலேருந்து தெரிந்து கொண்டான். அதால் சொல்லுவேன், அம்மா கிடையாது, யாருமே கிடையாது, ஆஃப்ரெட், திக்கற்றவன், அல்லேலூயா. நோபடி ஹஸ் ஃபார் மீ. பிளாட்ஃபார்ம் தான், கேர் ஆஃப் த பிளாட்ஃபார்ம். என்ன சொல்கிறது? அட்ரஸ் என்ன சொல்லுன்னு தெரியல. ஐயாவுக்கு அட்ரஸ் இருக்குது, அம்மா இருக்காங்க, அக்காவுக்கு சகோதரி இருக்கிறாங்க, எல்லாம் நீங்கள்லாம் இருக்கிறீங்க. பிரேசுலா. எங்களுக்கு ஒருவரும் கிடையாது, ஒரு பயனும் கிடையாது, கர்த்தர் தான். முகவரியே ஆண்டவர் தான், அட்ரஸே ஆண்டவர் தான், கேர் ஆஃப் தாமே ஆண்டவர் தான், எல்லாமே ஆண்டவர் தான். அப்போ பார்த்தீங்கன்னா செயின் பிரதம் ஜெபித்த பொழுது உங்கள் சாட்சிக்கா உங்களை தான் இதுப்படுத்துகிறாமே, உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்கிறேன்னா, ஜெபித்த பொழுது அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீஸ் தரணும். ஜூன் மாதம் இந்த பிள்ளைகளுக்கு அந்த ஃபீஸ் தரணும். அப்போ என்ன பண்ணுன்னு சொல்லி ரொம்ப ஊக்கத்தோடு செபித்த பொழுது பார்த்தீங்கன்னா கரெக்டாக கர்த்தர் சொன்னார், டவுட்டனுக்கு போ, அங்கே ஒரு ஸ்தாபனம் இருக்குது, மேஜர் தானியல் ராஜ் அப்படின்னு ஒரு இருக்கிறார் ஒரு டிபார்ட்மெண்ட்டில். அவர் பேர் சந்தினர். கரெக்டாக 3:30 இருக்கும். ஜெபிச்சு முடிச்சிட்டேன் 3:30 நம்ம செயின் பிரேயரில். ஓகே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக போனேன் அவர்கிட்ட. ஆண்டவர் சொன்னாரியா, என்னதான் உங்களை போய்ட்டு நான் சந்திக்க சொன்னாரியான்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னார், எப்படி வந்தீங்க நீங்கள், யார் சொன்னால் உங்களுக்கு, என்ன விஷயம் தெரியும் உங்களுக்குன்றார். எடுத்தோன்னே கேள்வி கேட்டார் என்ன அவர், தானியல் ராஜ் என்பவர். அந்த மனுஷர், தேவ மனுஷர். எப்படி தெரியும் உங்களுக்கு, பணம் வந்துக்குது உங்களுக்கு. பாருங்க, அவையான பார்த்தீங்கன்னா செயின் பேரில் வந்து ஜெபிச்ச உடனே விடுதலை கொடுத்தார், ஒரு வழியை திறந்தார். வழி இல்லை, யார் கட்டவங்களுக்கு ஃபீஸ் யார் தருவா, யார்கிட்ட போய் சொல்லுவது, வேலையா வட்டியா ஒன்றும் கிடையாது, தசமும் பாகமா காணிக்கையா, ஹவுஸ் விசிட்டிங் போனாலும் கூட மக்கள் நம்மளாமே பெக்கர் மாதிரி பார்க்குற மக்கள்லாம் உண்டு. பேசலா, பறந்த இருதயங்கள்லாம் கிடையாது, அப்போ இருந்த ஆதியிலேருந்து அன்புகள் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிலாம் வளர்க்கப்பட்டாமல் இருக்குது. பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த செயின் பேரில் ஜெபித்த உடனே கர்த்தர் எனக்கு சொன்ன பதிலை தான் போங்கன்னார். அதே போல் அவர் போய் சந்திக்க போகும் பொழுது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த அமௌண்ட் அவர் சொன்னார், இப்போ தான் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்திருக்குது. கரெக்டாக நீங்கள் வந்திருக்கீங்களே, ஜேம்ஸ் சொன்னாரா,
அவரு சொன்னாரா இவர் சொன்னாரான்னு கேட்டால் அவன் யாரும் சொல்லலையே, ஃபோன்லாம் கிடையாது. அப்போல்லாம் என்ன கிடையாது, ஃபோன் கிடையாது. பேசா என்கிட்ட கிடையாது ஃபோன், உங்ககிட்ட இருந்திருக்கலாம், என்கிட்ட ஃபோனு கிடையாது. பார்த்தீங்கன்னா கரெக்டாக போயிட்டு ஆஃபீஸ்க்கு, ஐயா தோத்துறேன் ஐயான்னு, வாங்க ஸ்டீஃபன் உள்ளே உட்கார வச்சார். கரெக்டாக அந்த அமௌண்ட் எடுத்து கொடுத்துட்டார். கர்த்தர் பார்த்தீங்களா, அப்போது செயின் பிறகு வாங்க, நமக்கு ஒரு வழியை திறப்பார், வாசலை திறப்பார். சொல்யூஷன் தர்ஸ். எங்க சொல்யூஷன்? ப்ரேயரில் தான் சொல்யூஷன், பரிகாரம். நீங்கள் போய் வீடு விடா தெரு தெருவா வீடு விடா ஃபோனில் மணிக்கணக்கெல்லாம் சொல்வதெல்லாம் இட்ஸ் நாட் சொல்யூஷன். அது இன்னும் கொஞ்சம் எரியும், பற்றிக்கும். அப்படிதான் பாஸ்டர், ஐ எம் ரைட். அது இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும், ரொம்ப எமோஷனலாக, ரொம்ப உணர்ச்சி, ரொம்ப கோவம் வந்துடும்ல. மனுஷன் தான் நம்மெல்லாம் இல்லை. ரொம்ப தேவையில்லாத வார்த்தைலாம் வந்துடும். ஆனால் பார்த்தீங்கன்னா கர்த்தரிட போகும்போதெல்லாம் அந்த செயின் ப்ரேயரில் போய் ஜாமக்கார ஜெபத்தில் கூட இரவெல்லாம் ஜெபிச்சிருக்கேன். விடிய 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 தான் ஜெபித்த பொழுது பார்த்தீங்கன்னா நல்ல தரிசனம் கிடச்சிருக்கு எனக்கு. ஜாமக்கார ஜெபத்தில் இரவு வேளையில் ஏசிய சபையில் பேசல செயின் ப்ரேயரில் எத்தனோ காரியத்துக்கு விடுதலை கொடுத்துருக்காரு. எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் என் ஃபேமிலி விஷயத்தில், என் குடும்ப விஷயத்தில், என் தேவைகளை, என் நீட்ஸ், என்னென்ன சின்ன காரியம் பெரிய காரியம், சின்ன கும்புறது பெரிய கும்புறது, நீட்ஸ் எல்லா விஷயங்களுக்கும் கர்த்தரிடம் சொல்லிடுவேன். ஏன்னா அவர் தான் எனக்கு அம்மா அப்பா, அவர் தான் எனக்கு யாரு பேரண்ட்ஸ். இன்னைக்கு அந்த பிரதர் சொன்ன பாருங்க, வர்ஷிப்பில் அவர் தான் தாய், தகப்பனும். ஆண்டவர் தான் தாய் தகப்பன், உண்மையான தாய் தகப்பன், உண்மையான அண்ணன், உண்மையான சொந்தக்கார், உண்மையான நண்பர், உண்மையானவர் அவர் தான். கரங்கள் தட்டிக் கொள்ளுங்கள். Glory to Jesus, wonderful God. சங்கீதம் 34 சங்கீதம், Psalm 34 எடுத்துக்கொள்ளுங்க, என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதங்கள் புஸ்தகம் 34 சங்கீதத்தில் 6வது வாக்கியத்தை வாசிப்போம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். Praise the Lord. இந்த ஏழை கூப்பிட்டார். என்ன அழகான ஒரு மனுஷன்ல தாவீது. தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளுகிறார், மறைச்சு கொள்ளுகிறார், அம்புல் பண்ணுகிறார், வெறுமையாக்கி கொள்ளுகிறார். எவ்வளோ பேர் ஆளா இருந்தாலும் ராஜாவாயிட்டார். இப்போ இல்லை, அவர்கிட்ட எல்லாமே இருக்கும், அப்படிதானே? தங்கம் வெள்ளி பொண்ணு இல்லை, படம் பலம் ஆள் பலம் ராஜ்யம் எல்லாமே அவர் தான், எவ்ரி திங் அவர் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு, இந்த ஏழை கூப்பிட்டான். அதிலே நமக்கு பெரிய ஒரு ஆப்ரேஷன் நடக்குது. நம்ம சிந்தையை தொடுறார் ஆவியானவர், மூளையை தட்டுறார் ஆவியானவர், இருதயத்தை சும்மா தட்டுகிறார் ஆண்டவர், எழும்புன்றார் உன் ஆண்டவர். இந்த ஏழை கூப்பிட்டான், இந்த ஏழை கூப்பிட்டான். புவர் மேன்ஸ் கால். இந்த ஏழை கூப்பிட்டான். எப்படிங்க, எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தாலும், எவ்வளோ பேர் ரிச்சாக இருந்தாலும், எவ்வளோ பேர் அந்தஸ்தாக இருந்தாலும், பேக்ரவுண்ட் இருந்தாலும், எவ்ரி திங்ஸ் இல்லை, ஆடுமைக்கிற பையன் தான், இளைய குமாரன் தான், ஈசாவுடைய மகன் தான். ஆனாலும் அவன் தான் ஆயிட்டான், ராஜாவாயிட்டான். ராஜானாலும் கூட சொல்றாரு, இந்த ஏழை கூப்பிட்டான். அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப இஷ்டமான விஷயம் தெரியுமா, தெல்லுப்பூச்சின்னுவார், செத்த நாயின்னுவார், நான் ஏமாத்துறேன்னுவார், என்னுடைய ஃபேமிலி ஏமாத்துறேன்னுவார். எப்பவுமே சொல்லுவார், என்ன பதவி கிடைச்சாலும், என்ன கிடைச்சா என்ன வாயை பொழுது வாங்க மாட்டார். சவுளுடைய குமார்த்திய மீகான திருமணம் சேர்ந்து இது பண்ணும்போது தரும்போது என்ன சொல்றாரு, நான் ஏமாத்துறோம். என்ன சொல்றாருமா சொல்லுங்க. இங்க கூட நிற்பதற்கு நான் ஏமாத்துறோம். பாஸ்டர் எவ்வளோ பேர் ஊழியக்கார, தேவ மனுஷன், நான் ஒன்றுமே கிடையாது, அவன் ஜீரோ. இயேசு தான் ஹீரோ. கரங்கள் தட்டுங்க, கரங்கள் தட்டிக்கொள்ளுங்க. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டார், அவனை அவனுடைய இடுக்கங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்து உண்மையாய் வெட்கமடையே, உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்து உண்மையாய் வெட்கமடையே, தமது முகம் பிரகாசம் தினமும்
என்னில் வீசிடுதே தமது முகம் பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை பாடும் கண்கள் மூடி ஜப சிந்தனையோட ஆண்டவர் நினைச்சு கொள்ளுங்க. இந்த ஏழை கூப்பிட்டான் பாடுமா ஜீசஸ் சமூகத்திலே என்னை கைவிடாதீரும் நாதா என்னை நேரிடினோ என்னை கைவிடாதீரும் நாதா என்னை நேரிடினோ யாவும் சகிப்பே உமது பலன் ஏந்திடுமே உமக்காக யாவும் சகிப்பே உமது பலன் ஏந்திடுமே அவன் திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே தாமதா இந்த ஏழை கூப்பிட்டான் தேவ சமூகத்திலே தாமதா கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. வேதம் சொல்லுகிறது இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவனுடைய இடுக்கங்களுக்கெல்லாம் நீங்களே கிடைச்சிட்டார். ஏழைக்கு 1-2 கிடையாது, இவ்வளோ பிரச்சனை இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். 1-2 ஏழைகளுக்கு பிரச்சனை இடுக்கங்களுக்கெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆமே அனுபவமாக எழுதி வச்சிருக்காரு. நிறைய பிரச்சனை தான் இதுக்கு. தொத்தராமன் தொத்தராம் சொல்ல எழும்புறாமே, சவுல் எழும்புறாமே, இவன் வரான் அவன் வரான் யுத்தம் பண்றான் ஆமே இல்லைங்க, ஏகப்பட்ட ப்ராப்ளம், தலைக்கு மேல பிரச்சனை. அவன் சொல்கிறான் இந்த ஏழை கூப்பிட்டான் தாழ்த்துறாருங்க. humble of self. I am nothing, Lord. நான் ஆண்டவருக்கு முன்பாக நான் ஒன்றுமே கிடையாது. ஆமென். வெறுமையாக்கி கொள்கிறார், தாழ்த்தி கொள்கிறார். இந்த ஏழை கூப்பிட்டான். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா யார் கூப்பிட்டாலும் சரி, பச்சைப்பாதம் உள்ள தேவன் அல்ல. கரங்க தட்டி கொள்ளுங்க. ஆண்டவர் தெரியுமா, யார் கூப்பிட்டாலும் சரி, எந்த மதம், எந்த ஜாதி, எந்த கோத்திரம், ஆமே பிளாட்ஃபார்ம், ஆமே வீடு வாசல், ஆமே ரோட்ல இருக்கிறவன், பெகர், ஆமே பிச்சைக்கார, ஆமே ரோட்ல இருக்கிறவன், ஆமே இல்ல, ஆமே ஹேண்டிகேப்டு, ஆமே பிளைண்ட் பீப்புள், ஆமே பேசல, ஆமே ஏழு, ஆமே யாரா இருக்கட்டும், ஆமே விடோஸ், ஆமே விதவிகள், ஆமே எவரா இருக்கட்டும், இல்லாதவன், ஆமே நொண்டி முடவன் குருடன் சப்பானி, ஆமே இல்லைங்க, ஆமே இருக்கப்பட்டவன் இல்லாதவன், ஆமே யாரா இருக்கட்டும், என்ன செய்றாரா? ரெஸ்பான்சிபிலிட்டி கால் தான் ஆண்டவர்கிட்ட இருக்கார். குணாதிசயங்க சப்ராட் மைண்டஸ், பரந்த மனப்பான்பு ஆண்டவருக்கு. குறுகின இருதயெல்லாம் கிடையாது, குறுகின பார்வையெல்லாம் கிடையாது, சந்தேகம்லாம் கிடையாது. நோ ஃபார் டவுட் சார். அவன் கூப்பிட்டாமா, என்னப்பா கேளுப்பா, அவளை கேளு, கூப்பிட்டாமா, அவன் கூப்பிடாம, அவன் கூப்பிடாம நோக்கி பார்க்கிறாம, ஜெபிக்கிறாம, கேட்டுகளே இருக்கிறாம, என்ன சொல்றான் பாரு. கர்த்தர் நமக்காக அவன் பேசுகிறவரா இருக்க பிதாவிடம் பரிந்து பேசுகிறார். பரிந்து பேச என் பிள்ளை, என் மகா, என் மகள் வாசி எரேமியா 33:3. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தானே. என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்தேன். நீ அறியாததும் உனக்கு அமைக்காததும் பெரிய காரியம் உனக்கு அறிவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு, நீ செய்ய வேண்டிய வேலை நீ செய், நீ விதா, நீ செவி, உலகால் பார்த்து தேய். நம்ம செய்ய வேண்டிய வேலை நம்ம செய்ததான் ஆண்டவர் செய்ய வேண்டிய வேலை ஆண்டவர் செய்வார். சங்கீதம் 126:3 நம்ம சொல்லுது. 3:5 வாசிங்க. சாரி, கண்ணீரோடு கூட விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். எஸ், அள்ளித்தும் விதையை சுமக்கிறவன்
அழுது கொண்டே ஆனாலும் நான் திரும்பி வரும் பொழுது எப்படி வரானா கம்பீரமா வரும். நான் வெறித்தனமா சொல்லுகிறேன், அனுபவிச்சு பேசுறேன், ஒரு சுத்தி பேசுறேன். ஆமா, சும்மாலாம் பேசல. பரிசுத்தாவினை சொல்ல இந்த ஏழை கூப்பிட்டோம். ஏழப்பா, கர்த்தருக்குள்ளாக நான் யாரு? டேஷ் பணக்காரன். கர்த்தருக்குள்ள நான் யார்? ஏழும் கூட. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. Don't say the weak, you say the strong. இதான் அவன் தேவனுடைய சித்தம், அனாதி தீர்மானம். அவன் God is with us. அவன் நம்ம எப்படி இருக்கிறோம், அவன் என்ன பேசுகிறோம், what to say, நீ என்ன பேச, என்ன சொல்ற, அவன் வீட்டுக்காரர்கிட்ட, வீட்டம்மா கிட்ட, உங்க பிள்ளைகளை கிட்ட என்ன பேசுறோம், சொந்தக்கார அயல் வீட்டுக்கார போன்ல அவன் துர்நெச்செய்தி, அவன் துர்ச்செய்தி கொடுக்கிறான், அவன் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறான். என்ன சொல்றாரு? என்னை நோக்கி கூப்பிடு. 108 கூப்பிட்ட உடனே வருதாமே, 108 கால் பண்ண உடனே வந்து ஒட்டனா அந்த டிராஃபிக் ஆயிடுது. ஆனாலும் அதான் உயிர் போயிடுச்சு. நம்ம ஆக்சிடென்ட்ல இறந்தவர். எனக்கு 108 தெரியும் பாஸ்டர், எங்க அம்மா நம்பர் தெரியும் பாஸ்டர், எங்க அப்பா நம்பர் தெரியும் பாஸ்டர், என் சித்தப்பா நம்பர் தெரியும் பாஸ்டர், என் மாமா நம்பர் தெரியும் பாஸ்டர், என் சொந்தக்கார நம்பர் நான் வச்சிருக்கிறேன் போன்ல, எனக்கு சோல் சொன்னாலும் தெரியும். நான் சொன்ன மேட்ரு முடிஞ்சிடும். பரலோகத்திற்கு தேவன் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு. நான் தான் உனக்கு எல்லாமே. இயேசுதான். ஜீசஸ், ஜீசஸ், ஐ லவ் யூ லார்ட். நான் இயேசுவை நேசிக்கிறேன், நான் இயேசுவை நேசிக்கிறேன், நான் இயேசுவை நேசிக்கிறேன். லவ் ஜீசஸ், நான் இயேசுவை நேசிக்கிறேன். என் செல்போனை காட்டிலும், பாய் ஃப்ரெண்டை காட்டிலும், கேர்ள் ஃப்ரெண்டை காட்டிலும், அவன் மேக்கப்பை காட்டிலும், சென்டரை காட்டிலும், படிப்பை காட்டிலும், என் பிடிஎஸ் காட்டிலும், என் குடும்பத்தை காட்டிலும், என் நகையை காட்டிலும், பணவை காட்டிலும், நகை நட்டை காட்டிலும் இயேசுவை நான் நேசிக்கிறேன். அதான் இயேசு முன்னாடி வைங்க, பியூட்டி ஆயிடுவீங்க. யூ ஆர் பியூட்டிஃபுல் கேர்ள். ஆமென். பியூட்டிஃபுல் பாய். 16ஆம் சங்கீதம் 8வது வாக்கியம். Psalm 16 verse 8. கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்போதும், it's always, எந்த சூழ்நிலையிலும், எந்த சமயத்திலும், எந்த நேரத்திலும், சிறிதாகிலும் பெரிதாலும் தேவையாகிலும் என்ன பாரு, look for me, என்ன பார்க்கணும், நீ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திசை திரும்பிடுங்க. சரி, ஒரு வெறித்தனம் இருக்கணும், பக்தி இருக்கணும், வாஞ்ச இருக்கணும். அதான் குவாலிட்டி. salvation is the more importance. படிப்புக்கு தேவைங்க, எங்கேருந்து வந்தெல்லாம் தெரியலாமே, அவன் முக்கியம் இல்லைங்க, யாரெல்லாம் முக்கியம் இல்லைங்க, பேக்ரவுண்ட்லாம் முக்கியம் இல்லைங்க, முகத்தாட்சியெல்லாம் முக்கியம் இல்லைங்க. மனுஷன் முகத்தை பார்ப்பாங்க, மனுஷன் கத்துறோ. அதான் ஒரு பியூட்டிஃபுல் காட். அவன் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார். அவர் நம்பிக்கை இருக்க மனுஷன் பாக்கியவான். நம்மதான். அவன் என்ன சொல்றாரு? என்னை நோக்கி கூப்பிடு. வாசிங்க, இன்னொரு வசனம் வாசிங்க. சங்கீதம், சாரி, ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 55 ஐ திங்க், verse 6. வாசிப்பில்லை, வாசிமா. கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். என்னை நெசலுமா சொல்லுங்க. கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். There is a time, I mean appointment is time. அவர் சமீபமாய் இருக்கையில் இருமா ஓடாதமா. கர்த்தரை கண்டடைத்தக்க சமயம். சொல்லுங்க பக்கத்துல ஆளப்பது. கர்த்தரை கண்டடைத்தக்க சமயம். Your appointment is time, the doctor. I want to be seated, doctor. I mean Moses doctor, I have to doctor.
நான் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கிறேன் டாக்டர் கிட்ட. இந்த டைம்ல 2 பண்ணினா உயிருக்கு பயந்து அச்சின புச்சின போய் உட்காந்துருவோம். அப்படிலாம் பண்ணக்கூடாது ஆக்ஷன்லாம். ஆனாலும் பண்ண வருது. எங்கள் அண்ணன் அக்கசின் ஜெபக்குமாரை பார்க்குறேன் அடிக்கடிக்கு. நான் அவன் பிரேசலா சில பேர் ஆக்ஷன் பண்ணலாம் இஷ்டம் இருக்காது. அப்போஸ்தலர் ஊழியக்கார ஆக்ஷன்லாம் பண்ணுறாங்க. அவன் சரீரம் ஷேக் ஆகுது, வேற என்ன பண்ணுறது? அவன் என்ன சொல்கிறாருங்க? அவன் praise the Lord, God is good to the all the time. அவன் கூப்பிடு பதில் கொடுப்பா, குறைவெல்லாம் நிறைவாக்கு பாடுமாக. let me sing. கூப்பிடு பதில் கொடுப்பா, குறைவெல்லாம் நிறைவாக்கு உண்மையாக தேடுவாயில் உள்ளத்தில் வந்திடுவா. பாடோ உண்மையாக தேடுவாரி உள்ளத்தில் வந்திடுவா. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி நாம் பாட உற்சவ பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோம். ஆமே ஆமே கைத்தட்டி நாம் பாடுவோம். கசையடிகள் உனக்காக, காயமெல்லாம் உனக்காக. கசையடிகள் உனக்காக, காயமெல்லாம் உனக்காக. திருராத்தா உனக்காக, திருந்திடு ஏன் மகளே. திருராத்தா உனக்காக, திருந்திடு ஏன் மகனே. அவா கொண்டாடுவோ கொண்டாட உற்சவ கைதல் பாடு. ஆண்டவரை பார்த்து பாடு. அபிஷேகம் கடந்து வருகிறது. ஒரு புதிய பரவல். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் கைத்தட்டி நாம் பாடுவோம். கரகத்தை கத்திரமாய் படுத்திக் கொள்ளுங்கள். The glory to Jesus. இயேசுவை நேசிக்கிறார். பக்கத்துல ஆளப்பா சொல்லுங்க, கரங்களை கொடுத்து. Jesus loves you. யார் நம்மளை நேசிக்கிறாங்க இல்லையோ பாஸ்டர், இயேசு என்ன நேசிக்கிறார், ஏற்றுக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட். அதுதான் பியூட்டி. சொன்னீங்களா சொன்னீங்களா? அவன் பேக்ல சொன்னீங்களா? பின்புறத்துல இயேசு நேசிக்கிறார். நாம் அது ஒரு காஸ்புலஸ்ல அவன் நாம் அது சுவிசேஷம் நேசத்தை வெளிப்படுத்துவது, அந்த வெளிப்படுத்துவது. இயேசு நேசிக்கிறார்ப்பா. யார் நம்மளை நேசிக்கிறாங்களோ இல்லையோ, நம்மளை எல்லாரும் அப்படியே அவர் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, புறக்கணிச்சிருவாங்க. அவன் நம்மளுடைய எல்லாம் பார்ப்பாங்க, நம்மளுடைய பேக்ரவுண்டை பார்ப்பான், படிப்பை பார்ப்பான், ஆளை பார்ப்பான். இவன் கேம்பரி, இவன் திக்குவாயும், படிப்புலவன், பரதேசி, அண்ணாதி, திக்கற்றவன், யார் இல்லாதவன், பெக்கர், இவ்வளவு வச்சு நம்ம என்ன அசைக்க போறோம் அப்படின்னு சொல்லுங்க. அபிஷேகம் என்ன கொடுக்குற அனாயிண்டிங் எதுக்கு எதுமா அசைக்கதோ? அபிஷேகத்துக்கு கணம் கெடுத்து அவன் கணப்படுத்த தேவையா தான் போதகர். கரங்கள் தட்டுங்க. Frankly, pastor very good, pastor very good, smart pastor. ஆமென். அதான் முக்கியம். பாயிண்ட் டு பாயிண்ட். ஆமென். முக்கியம். என்னது முக்கியம்? அனாயிண்டிங் மதிக்கணும். ஊழியக்காரர் எப்படி வந்தாலும் சரி, ஊழியக்காரருக்குள்ள ஆவியானவர் அபிஷேகத்தை அதற்கு ஒரு கணத்தை கொடுத்து honor to honor. அப்படியே பாஸ்டர், I'm right. Any mistake for me? பாஸ்டர் மலர்ந்து பார்க்கிறார். ஆமென். அழகாயிட்டீங்களா பாஸ்டர் நீங்க? ஆமென். நான் அழகாயிட்டேன் பாரு. ஆமென். பிள்ளைகள் வளர வளர ஒரு அழகாகினே வர்றாரு. ஆமென். சபை வளர வளர உங்க போதகர் ஃபிகராயினே வட்டார். ஓகே, தெரியும் வாசிங்க.
ஏசாயா 55:6. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரையே கண்டடையத்தக்க சமயம். There is a time. சொல்லுங்க, ஒரு சமயம் இருக்குதுப்பா. சொல்ல முடியா? அவரு தான் சொல்ல. நான் சொல்லுங்க, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம். நீ இப்படி சொன்னா எப்படி சுவிசேஷம் சொல்லுவ? எப்படி ஒரு காஸ்பல் சொல்வார்? கிராம ஊழியத்தை எப்படி வரும்? எப்படி அந்த கைப்பிரதியம் கொடுத்து ஏசு உன்னை லவ் பண்ணுறான் நேசிக்கிறான் எப்படி சொல்லுவார்? இப்படி ரொம்ப ஷை டைப்பாக இருக்கிறாரு, முன்னோடி உட்காந்துக்கிறார். அவன் நல்லா தைரியமாக வெக்கப்படாத தேவ பிள்ளைகளாக இருக்கும். அவன் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். என்ன சொல்றாரு? கர்த்தரையே கண்டெடுத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். ஒரு சமயம், there is a time, some morning, evening, midday, ஆமென் ஆமென், மத்தியான வேளையிலே, ஆமென், நள்ளிரவு 12 மணி வேளையில், 11 மணி வேளையில், 3 மணிக்கு அதிகாலை ஜாமக்காரத்தில் இயேசு நடந்த நடுக்கடலில் 4 மணி நேரத்தில் ரீகா ராஷே கல்லா போதியா, ஓ நீ கூட கோடில் எழுப்பி கர்த்தரை தேடு. ஆமென். கர்த்தரையே கண்டெடுத்தக்க சமயம். உனக்கு தான் டைமே இல்லைன்றிய பாஸ்டர், எனக்கு டைமே இல்லை பாஸ்டர். வேற எதுக்கு தான் டைம்? செல்போன் உருட்டிக்கினு இப்படியே போயிடுவேன். நீ எப்படி போவ? மென்டல் ஆஸ்பத்திரிக்கு போனோம், அதில் பார்த்தேன். என்ன இப்படி பண்ணிட்டேன்? ஆனால் அவர் வந்து செல்போன் உருட்டிக்கிட்டே இருந்தாராம். லாக்டவுன் டைமில். சொல்லுங்க பக்கத்தில், லாக்டவுன் டைமில் நல்ல ராக போட்டு சொல்கிறேன். நீ பாப்பா என்ன பார் சொல்ல, அந்த பிள்ளைப்பா தைரியமாக சொன்னா இருக்கிறேன் பாஸ் இருக்கிறார். என்ன வைக்கப்படுற? இன்னும் இப்படியா பேசுவீங்க? இந்த புண்ணியம் பால் குடிய மாதிரி உட்காந்துக்கிறீங்க. வீட்டுக்கு போனதான் தெரியும் அவன் ஒரு அட்ரஸ் எப்படி இல்லை. ஐயோ பாஸ்டர், இந்த பொண்ணு வாயாடி உங்க தான் வந்தால் தான் அமைதியாக இருக்கிறா. அப்போ வீட்டுக்கு வந்தால் போச்சு குஞ்சு சிக்காத. ஆமே என்ன சொல்றாருமா? கர்த்தரையே கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள். கண்டடையத்தக்க சமயம் அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆமென். தேடுங்க. ஒரு தேடுங்கப்பா. நீ தேடினா நினைச்சுவாரான். அவன் கண்டு கொள்வேன். கூப்பிட்டீங்கன்னா பதில் கொடுப்பார், தட்டினா திறப்பார். அவன் அழுது அவன் கேட்டினா பெற்றுக்கொள்வேன். ரொம்ப ஈஸியாக மெத்தட்லாம் சொல்லி நீ போய் யார்கிட்ட போய் பெக் பண்ண அவசியம் இல்லை. பெக் 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 குடு 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 கூட சொல்லலாம். கர்த்தரே கொடுத்துருவா. கரங்க தட்டுங்க. கொடுக்கபடி செய்வா. அதான் கர்த்தர். நான் கர்த்தர், மாறாதவர். ஹalleluya. மாறாத ஆண்டவர், வாக்குத்தத்தம் செய்தவர், உண்மை உள்ளவர், அழைத்தவர். ஆமா, நம்மளை அழைத்தவர் யாரு? ஒரு வழி அடைக்கப்பட்டா இன்னொரு வழியை நமக்கு திறந்துருவார் ஆவியானவர். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? வாசிங்க, இன்னொரு வசந்த வாசிங்க. நான் பஸ் ஒன்றும் செய்திக்கு போகல, இன்னும் போல நான் செய்தி இனிமே தான் போகிறேன். அவன் வாசிங்க. சங்கீதமா 72ஆம் சங்கீதம். ஓகே 12. கூப்பிடுகிற எளியவனையும் விதவையற்ற சிறுமையானவையும் அவர் விடுவிப்பார். எப்படிங்க கூப்பிடுகிற? இன்னைக்கு பாயிண்ட் என்ன? இந்த ஏழை கூப்பிட்டார் தான். இது அப்படியே மென்னுக்குனே போங்க. இன்னைக்கு மென்னுக்குனே இருங்க. சாகுற வரைக்கும் அந்த வசனம் சொல்லிக்கிட்டே இரு, மனதில் போட்டுக்கிட்டே இரு. இந்த ஏழையை கூப்பிட்டான், அந்த ஏழையை கூப்பிட்டான், அந்த ஏழையை கூப்பிட்டான். கர்த்தர் கேட்டான், அவனை எல்லா இடுக்குங்களுக்கும் அவன் நீங்களை ரட்சித்தான். மத்தியானம் கூட 1 மணி 2 மணி இருக்கும், 20 நிமிஷம் போதும். மத்தியான நேரத்தில் ஜெபம் ஒரு ரூமில் தனியாக போய் முழங்கால் இட்டு அந்நிய பாஷை பேசி ஒரு சோத்திரம் போட்டு பாரு, ஆண்டவர் அழகா நடத்துவார். அவன் இரவேளை 3 மணிக்கு எழும்பிடு, 2 மணிக்கு எழும்பிடு, அதிகாலை 4 மணிக்கு. அதெல்லாம் எங்கனாலும் முடியாது பாஸ்டர். நாங்களாம் சோழிக்கு போகிறோங்க, வேலைக்கு போகிறோங்க, போய் வந்தால் தான் நாங்களா வாயை பொண்ணு தூங்குவோம். எங்கள் வீட்டில் எலி ஓடும், கொசு பறக்கும், வாய்க்குள்ளே போவோம், அது வெளியே வரும். அவன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லேசி, ஆனால் ஆசீர்வாதம் உடக்குன்னு கட்சின்னும் இல்லை. பேர் பெத்த பேர் நீலு தாகழுதுன மாதிரி ஆசை நிறையா இருக்குது, ஆனால் ஜெபிக்கிறது கிடையாது. இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இதை செய்யலாம், அதை செய்யலாம், இதை பண்ணலாம், பிளானு, இந்த பிளான், அந்த பிளான், இதை அது இருந்தாலுமா வாயில் சொல்லி அதெல்லாம் பிளான். ஜெபிச்சியா? அந்த பிளானை எழுதி வச்சு ஜெபம் பண்ணியா? ஒரு முறை எங்கள் வீட்டில் நாங்கள் அடிக்கிற மழை,
கொட்டுற மழை. இங்கே தான் சுந்தரப்பிள்ளை தெரு லைன் வாசுதேவன் அறக்கட்டளை ட்ரஸ்ட் ஹவுஸ், அங்கே தான் இருந்தோம் ஒரு வாடகை வீட்டில். மழை சும்மா மழை, அப்புறம் சைக்கிள் தான். இப்போ தான் வண்டியை கொடுத்தார் ஆண்டவர். அதற்கு சோதரம் வீட்டில் அப்புறம் ப்ரொஃபஷன் கீஷன்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் ஒன்றே இல்லையாப்பா, என்னப்பா பண்ண போகிறீங்க தெரியல பாடிட்டு. உடனே ஆவியாண்ட சொன்னேன், ஜெபம் பண்ணுங்க. ஜெபிச்ச உடனே சொன்னேன், லிஸ்ட் எழுத சொன்னேன். லிஸ்ட் எழுதுனேன். என்னென்ன இல்லை வீட்டில் ப்ரொஃபஷன் எழுதினான். ஜெபம் பண்ணு வாங்க. மதியானம் அன்றைக்கே காலையில் 11 மணி 11:30 மணி இருக்கும். ஜெபிச்சு அடிக்கிற மழையில் யாருன்னா கூப்பிடுவாங்களா, இல்லை நம்ம தான் வெளியே போவோமா? அவன் இல்லை சொல்லுங்க, நம்ம வெளியே ஓடிடுவோம் போயிடுவோம். அவன் கூப்பிட்டானா, ஆனால் அவன் கூப்பிடுவாங்களா முதல்ல, மழை அடிக்குது பாஸ்டியா கூப்பிடு, நாளை கூப்பிட்டுக்கலாம். இதுதான் நம்மளுடைய சிந்தையெல்லாம் இல்லை. போதை நம்ம அழைக்கணும், மழை அடிக்கிற பாவம் அந்த மனுஷன் வீட்டோடு இருக்கட்டுமே. பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு கால் வந்தது, ஒரு அட்மிஷன் ஒரு ஸ்கூல்லேருந்து. பிரதர் எங்கே இருக்கிறீங்க? வீட்டில் தான் இருக்கிறேன், வாங்க ஒரு ப்ரேயர் நடத்திட்டு போங்க டீச்சர்ஸுங்களுக்கெல்லாம். நாங்கள் போயிட்டு ஒரு ப்ரேயர் நடத்திட்டு வந்தேன். கரெக்டாக நாங்கள் என்ன நினச்சோமோ அந்த மளிகை ஜாமா ஐட்டம் அமௌண்ட்டுக்கு கவரில் இருக்குது. கரங்க தட்டி கத்தாம ஓடுது. நான் கவருக்காக சொல்ல, காணிக்காக சொல்ல. அவன் இந்த 7 கூப்பிட்டான். அதான் பாயிண்ட். என்ன பாயிண்ட் சொல்லுங்க? பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அம்மா, அன்பு மகளே, இந்த அம்மாக்கு நல்லா, இந்த 7 கூப்பிட்டான். அவர் எல்லாம் பார்த்துக்கொள்வாங்க. சொல்லுங்க பக்கத்தில், அவர் எல்லாம் பார்த்துக்கொள்வார். அவர் எல்லாம் பார்த்துக்கொள்வார். பாஸ்டர் உனக்கு என்ன பாஸ்டர் வேணும்? சொந்த அளவு பாஸ்டர் கொடுத்துடாமே, அல்ல கொடுத்துட்டார் ஆண்டவர். என்னங்க வசல வாக்கு தத்துவம். ஆராய்ந்து முடியாது எங்க இருக்குது? ஆராய்ந்து முடியாது, பெரிய காரியம் எண்ணி முடியாது அதிசயங்கள பேர். உன்னை விட்டுருவாரா? உன்னை விட்டுருவாரா? பாஸ்டர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாக கிரியை செய்கிறவர். நம்ம மூளை கேட்டாது, அறிவு கேட்டாது. மூளைலாம் சின்ன மூளை, இவ்வளவுதான் மூளை. இதை வச்சு என்ன தில்லாடிக்கு பண்ணியிருக்கிறோம். என்ன பாஸ்டர், இந்த மூளையை வச்சுக்கிட்டு என்ன நல்லா டிராமா நடக்குதுமா, நாடகம் டிராமாஸ், தி ஆக்டிங்ஸ். அவன் ஆக்டர், ஆக்டரே நம்ம தான். என்ன ஜாக்கெட் அப்படி வெளியில தேர்ற மாதிரி, முதுகுலாம் தேர்ற மாதிரி ஜாக்கெட் கிறிஸ்மஸ்க்கு தைச்சிட்டு அப்படி போயிடு. அவன் கிறிஸ்மஸ்க்கு ஒரு நாள் தானே அப்படி ஜாக்கெட் தைச்ச, ப்ளவுஸ் தைச்ச, தப்பு கிடையாது. அவன் இல்லை கொஞ்சம் அடுப்பப்போ கொஞ்சம் இழுத்துக்கிறேன், கொஞ்சம் லிப்டிக் போட்டுக்கிறேன், கொஞ்சம் ஹைப்ரூவ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் இதெல்லாம் மங்கி மாதிரி பண்ணிக்கிறேன். அவன் கொஞ்சம் எல்லாம் செட்டப்பாக உள்ளாரு போனால் தான் கிறிஸ்மஸ். அப்படி பூலாம் வச்சுக்கின்னு பட்டு போடுவா, கட்டினா கிறிஸ்மஸ் அப்படின்னு. இதே தான் நம்ம வாழ்க்கை. எங்கடா ஒரு முன்னேற்றம் அடைஞ்சுதா? வருஷம் நீயே லிப்டிக் போட்டுக்க, நீயே ஐப்ரூவ் பண்ணிக்க, நீயே புடவை கட்டிங்க, நீயே விதமோ சாரி. அந்த சினிமா ஆக்டர் சாரி கட்டணும் ரொம்ப, அந்த பார்டர் ரொம்ப, அதே தான் நான் எடுப்பேன். இந்த வருஷம் கிறிஸ்மஸ் வருது, பொங்கல் தீபாவளிக்கு போனஸ் வரலையே, எங்கள் அப்பா கவர்மெண்ட் ஸ்டாஃப் இல்லை, அப்படியே எடுத்துருவேன். என்ன சொல்றாருமா? இந்த 7 கூப்பிட்டான். அது மனதுருக்கமுள்ள ஒரு வார்த்தை. The compassion of the words, humble of the words. அவன் என்ன ஒரு வார்த்தை. அவன் இந்த 7 கூப்பிட்டான். ராபாலா ஷிகாலா கதுராலா போதியா, இந்த 7 கூப்பிட்டான். அவர் நோக்கி பார்த்து பிரகாசப்படுவார். அடுமுகங்கள் சான்ஸே கிடையாது. கரங்க தட்டுங்க. ஒருவேளை அந்த சூழ்நிலை வெக்கப்பட்டு போற மாதிரி இருக்கலாம் நமக்கு, ஆனா அந்த சூழ்நிலை அப்படி இருக்கும். ஒரு நிமிஷம் தான், ஒரு இமை பொழுது, ஒரு செகண்ட்ல மாத்தி கத்த. கரங்கள் தட்டுங்க. வாசிப்போம். இப்போ உள்ள வரலாம். இப்போ தான் நான் செய்திக்கு வரேன். என்ன டைம் தெரியல, பாஸ் இப்போ டைம் இன்னைக்கு கொடுக்கல எனக்கு. ஆனாலும் மனம் போன போக்கில் நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது அவன் டைம் இஷ்டத்துக்கு அவன் பேசலாம். வாசிங்க. ஆண்டவர் என்கிட்ட ஒன்று சொன்னார். நிறைய வசனம் இருக்குது, எல்லாமே நான் எடுக்க மாட்டேன். யாத்திரிகாமம் 14ஆம் அதிகாரமா? பேசிப்பா, எடுங்க. யாத்திரிகாமம் 14ஆம் அதிகாரம் 10 வாசிங்க. ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் 14 பெய்த பனி இல்லப்பா, 14:10 பார்வன் சமீபித்து வருகிற பொழுது சத்தமாசிப்பா. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். என்னங்க செய்தாங்களா?
கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். தான் மெசேஜ். நமக்கெல்லாம் தெரியும், இந்த சம்பவம்லாம் தெரியும், ஹிஸ்ட்ரிலாம் நமக்கு தெரியும்ல. எல்லாம் கேட்டு கேட்டு காது சீவு வடுது பாஸ்டர். அதே வசனம் கொண்டு திரும்ப உங்களை தட்டி எழுப்புறா கத்தர். சுனாமி வந்துச்சு. கவர் ட்ரெஸ், கவர் ட்ரெஸ். ஆமே, உங்களை தான் சால் போட்டு மூடுங்க. எஸ், வெரி குட் கேர்ள். கத்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைக்கு சொன்ன பக்கத்து பிள்ளை. அப்போ பார்த்து ஆண்டவர் என்ன சொல்ல கேட்டீங்கன்னா, என்ன சொன்னார்? ஆமே, சுனாமி. ஆமே, ஆண்டவர் என்னை தட்டி எடுப்பான் 1 மணிக்கு. என்ன சொன்னார்? ஜெபம் பண்ணு. கடல் ஆமே பொங்குதுன்னார். கடல் பொங்கு. அவன் என்னப்பா தூங்கினுக்கிற? எழும்பினார் ஆண்டவர். என்ன எழும்பின? ஜெபம் பண்ணு. ஜெபிச்ச உடனே கத்த சொன்னார், பொங்குது கடல், பொங்கி வருகிறது உள்ள. எப்போ தெரியுமா? எப்போ நடந்துச்சு இந்த சமூகம்? யாருக்கு நான் ஞாபகம்? 26ஆம் தேதி டிசம்பர் மாதம், ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா ஆண்டவர் ஊழியக்காரன் கடலை பொங்குதால அழிஞ்சு போறாங்க ஜனங்கள். என்ன தூங்கினுக்கிற? கெட்டா பண்ணார் ஆண்டவர். எழும்பிட்டேன். எழும்பி நல்லா செபிச்சு விட்டிய விட்டிய 3:30 மணி வரைக்கும் நல்லா செபிச்ச பிறகு ஆண்டு சொன்ன இப்போ அவங்களை எழுப்புன வீட்டில் எழுப்பு அமே ஜெபம் பண்ண. அந்த அம்மா சேர்ந்து அமே ஜெபிங்க, 2 பேர் சேர்ந்து அமே ஜெபம் பண்ணுங்கன்னார். அதே போல் 2 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ண. பார்த்தா காலையில் நியூஸ் வருது, கடல் பொங்கி நாகப்பட்டினம் எல்லாம் இல்லை ஃபுல்லாக அவுட். அவன் எப்படி தானே கத்த காலை எழுப்புற. எழுப்பு அவன் கூப்பிடு, சோம்படு. அழிந்து போறாங்க மக்கள்லாம், மாண்டு போறாங்க மக்கள்லாம் சமுத்திரத்துல. நீ நப்பா தூங்குற? எழுப்பா ஊழியக்காரனே. அந்த பாரம் அங்குதா? செபிங்க நல்லா, இரவெல்லாம் செபிங்க, பகலெல்லாம் செபிங்க. பேர் அன்னாள், பேர் என்ன? ரெபக்கால். ஒரு குடம் தண்ணி கூட ஊற்ற மாட்டேங்குது. பம்பில் தண்ணி இட மூக்கால் நாக்கால் அவ்வளோ. ஐயா, நானா பம்பில் தண்ணி அடிக்கணும்? பேர் பார்த்தீங்கன்னா பெத்த பேர் இல்லை, பேர்லாம் எஸ்தரு எல்ஸ்பத்து இன்னொன்னுமோ பேர் பார்த்து பயங்க. சாரி, இந்த பேருங்க யாருன்னா மன்னிச்சிருங்க, வெளியே போகும்போது தாக்கிட்டு போகிறீங்க. அவன் நீங்கள் நல்லா விசுவாசிங்க, எனக்கு தெரியும். பாஸ்டர் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார். இல்லை இன்னும் பேர் டேனியல் அப்படி அவன் இல்லை, தாவீது எல்லாம் அவன் எஸ்தரு இல்லை, அட எஸ்தர்களே அப்படியே அவன் என்னப்பா எஸ்தர்களே புறப்படுங்கள் அவன் அவன் கிதியோன்களே எழும்பில கிதியோன் எஸ்தர்லாம் என்ன போல தூங்குது. பேர் தான் பெத்த பேர், நல்லா தூங்கு. வெறும் அவன் பாட்டு தான், ஆறால தான், அங்கே ஜப்பம் கிடையாது. எம்கே சாம்சுந்தராவுடைய வாழ்க்கை எப்படிமா? இட்ஸ் a prayer life. Day and night a prayerful man. கை சுத்தம், வாய் சுத்தம், தேவ மனுஷன், பரிசுத்தவான். ஒரு கடலே கொடுத்தார், ஒரு சமுத்திரமே கொடுத்தாமே பேசலா, பட்டணத்தையே கொடுத்தார் இல்ல? அதுதானே ஜபம். இட்ஸ் a prayerful man. ஆமென். ஜபத்தினால தான் ஜனங்க வந்தாங்க, அன்பினாலும் ஜபத்தினாலும். இட்ஸ் a prayer is more important. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செபிக்கிறதே கிடையாது, கூப்பிடுறதே கிடையாது. யாரையும் கூப்பிட்டுங்க, யாராட்டி சொல்லுங்க, என்னென்னமா சொல்லுங்க, என்னமா பேசிருக்கிறோம் இல்ல? என்ன சொல்றாரு? வாசிக்க சங்கீதமா, அது ஒரு சமூகம் இருக்கட்டும், அப்படி இருக்கட்டும். நான் சொல்றேன். சங்கீதம் 50ஆம் சங்கீதமா வாசிங்க. 50. ஓகே. எஸ் 15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எப்படிங்க? ஆபத்தோட வேளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யார் வர? பின்னாடி பாவனுடைய ரதம், முன்னாடி யாரு? சிவந்த சமுத்திரம், நடுவில் யாரு? நம்ம தான். இங்க என்ன இருக்கிறோம், அங்க இங்க 8 ஒதுக்கிறோம், அங்கே 8 ஒதுக்கிறோம், நடுவில் மாட்டின்னு தவிக்கிறோம் வாடகை வீட்டில்ன்றாங்க நிறைய பேர். அப்படி பாட்டு பாடினாவே தப்பு. நீ பாட்டு பாடி நீ பாடிட்டு ஏறினாவே பக்கத்தில் இருக்காவோ ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இதுனா பாட்டு பாடின்னு போகுது, இது என்ன ஆவி? நம்ம அப்படி சோத்திரம் படின்னு இறங்குனாவே அவங்களுக்கு பிடிக்கலையே. அந்த சோத்திரம்னாவே ஆத்திரமா ஏறாம கேட்டுக்கொள்றாங்களா? இது சோத்திரம் பண்ணிட்டு போகுதுன்னு விட மாட்டோம் நிறைய பேர். ஆமே, அது நம்மால் ரொம்ப புறச்சாதிகளுக்கு கூட ஓகே அக்ரிட்ஸ் ஆமே ஆனர் பண்ணுறாங்க. நம்மளும் ரொம்ப ஃபஸ்ட்டு அவன் சில விஷயங்கள்லாம் இதுனா பாட்டு பாடின்னு போகுது. அவன் நம்மாலும் தான் போட்டு தாக்கி நிற்குது. இப்பயும் நமக்கு யாரும் சொத்து இல்லையா? நமக்கு யாருன்னா சத்து இருக்கிறாங்களையா?
இங்கே தான் எழும்பினேகுது. உன் வீட்டாரே உன் சத்துரு வீட்டுக்குள்ளேயே தான் எழும்புது. அவன் 4 பேர் தான் ஒற்றுமை இல்லை, 4 பேர் தான் சமாதானம், 4 பேர் 4 ஆவி, 4 பேர் 4 இஷ்டத்துக்கு பேசுறது. ஜபம் கிடையாது, குடும்ப ஜபம் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது, ஃபாஸ்டிங் ப்ரேயர் கிடையாது, அதிகாலை ஜபம் கிடையாது, இரவு ஜபம் கிடையாது. அவன் வருதுல, சபைக்கும் வருதுல, சரியா ஊரை சுத்தின்னு இருக்குது இஷ்டத்துக்கு. எப்படி ஆஸ்வதிப்பாரு, எப்படி ரட்சிப்பாரு? அவன் எப்படி நிற்பார்? உனக்கு தான் அவன் ஆபத்தில் வந்து கூட வந்து நிற்பாரு. சொல்லுங்க, ஆபத்து வந்துச்சு பாஸ்டர், அழுதல பாசுகோளு நீல நீல ரத்தின கண்களை கண்ணீரை வடித்து சாதித்து பாஸ்டர் முட்டி போட்டு செபிச்சா எனக்கு எல்லாம் நந்துரும். நான் அப்படியே சீரியலை பார்த்துக்கின்னு சந்தோஷமா இருப்பேன். சீரியலை பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறீங்க யாரும்? அப்படி சொல்றவங்களா கை தூக்கு பார்க்கலாம். நான் சீரியலை பார்க்கறதுல பாஸ்டர் என்ன பாஸ்டர் தேவையில்லாதான் பேசுறீங்க. சண்டே ஆராதனை வந்து காலை பரிசுத்த ஆராதனை, நான் சீரியலே பார்க்கறது இல்லை, செல்போனை உருட்டுறது இல்லை, நான் பாட்டுமா இருக்கிறேன் பாஸ்டர். ஊர் கதையும் பேசுறது, யார் கதையும் பேசுறது இல்லை, எங்கேயும் கோல் மூட்டுறது இல்லை, இங்கே போட்டு கொடுது அங்கே போட்டு கொடுது, அங்கேருந்து இங்கே சொல்லுது. இதே தான் வேலை, இதே ஒரு பொழைப்பு. இதில் ஒரு அந்நிய பாஷை, இதுக்கு ஒரு தோப்புறம் வேறு, இதுக்கு ஒரு அக்கா ரசிக்கல், அதுக்கு ஒரு அந்நிய பாஷை பேசுறது. அவன் கோல் மூட்டுறது, அவன் பிரிவினை உண்டு பண்ணுதல். அவன் என்ன சொல், ஒன்று சேர்ந்து நாம் தூதிப்போம், சத்தாடை மீதிப்போம், தேசத்தை சுகம் தரிப்போம். ஒன்று சேர்ந்துட்டியாப்போ, அப்போ மாத்திரம் ஒன்னாயிர சைத்தான் வந்துட்டான். பாஸ்டர் சைத்தான் அமக்குறல வந்து நைட் அமக்குது வெச்சன ஊராத அமாவாசைகளா எழுவிச்ச போட உருட்டி போட்டா ஒருத்த வந்து கதவு தட்டுது, சொப்பு தப்புன்னு வந்துச்சு கிச்சன்ல. அட பாவி, நீ சரியா ரெஸ்ட் வரலப்பா, அதனால தான் சொப்பு தப்புன்னு வந்துச்சு. தூங்குறாப்பா, துணி தொங்குதுப்பா, காய வச்ச துணி இருட்டில் அப்படி பார்த்தோம், நைட்டில் தொங்குது ஏதோ. கதவு தட்டிச்சா நடந்து போகுது. அப்படி கதா நடந்து கடந்து போகிறது, நீயும் கடந்து போவாய். அம்மாள் சொல்ல ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் இங்கே தான் வந்துச்சு. எங்கேயா வந்துச்சு இதெல்லாம்? எப்படியா வந்துச்சு? கடந்து போனது, நடந்து வந்தது, எதிக்குது, உருக்குது, மந்திரவாதி. கமால ரமா சொல்லுது, பேய் தொத்தின்னு வருது பாஸ்டர், சேர் எடுத்துன்னு அடிக்க. நான் கிச்சனுக்கு போகிறேன், பாத்ரூம் போகிறேன், பெட்ரூம் போகிறேன், ஆளுக்கு போகிறேன், பேய் தொத்தின்னு வருதான். நகைச்சுவை, சிரிக்கிறதா இருந்தாலும் யோசிக்கணும். வாசிங்க அந்த யாத்திரைக்காம 14ஆம் அதிகாரம் 13-14 வாசித்துருங்க. பிற்காலத்தில் 14ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். என்னமா சொல்றாரு? இன்றைக்கு நின்று கொண்டு பார். ஒரு நாள் மழை, போன வாரம்மா வெள்ளிக்கிழமை மழை. என்னம்மா பார்க்குறேன், நீ சாப்பிடலையோ? ஓ, சாப்பாடு என் கூடியா? நான் விளைவின பாண்டோம். நான் வந்து அவன் மழை மேகலாம் இருட்டினுக்குது. வெள்ளிக்கிழமை ஒரு இடத்துல ப்ரேயர் மீட்டிங் சொல்லிட்டாங்க. அவன் காட்ரேஜ் மீட்டிங், ஒரு சபை விசுவாசி அழைச்சிருந்தாங்க. ஆயினா வரதாங்க எங்கள் வீடு. மழையை பார்த்து சொன்னேன், கொஞ்சம் நில்லு, இப்படிக்கா எங்கே வராது, அவசரப்படாது இரு, நான் போயிட்டு ஜபலாம் எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவேன், அப்போ தான் மழை வரணும். அவன் ஹலோ, இங்கே தான் இருக்கிறீங்களா? என்ன சொன்னார் ஜோஷுவா? என்ன சொன்னார்? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பா. ஜோஷுவா என்ன சொன்னார்? சூரியனே சந்திரனை தரித்தனர். வேத அறிவே இல்லையம்மா. சும்மா இல்லை, அப்படிக்கா சும்மா ஆனவனா வந்துடும் மழை ஒழித்து போத்தல. நாங்கள் ஆத்துமா தான் அமே இது பண்ண தேவை, அமே செய்ய தேவை. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா மழை வர மோதி இருந்துச்சு. எங்கள் வீட்டம்மா சொல்லுவாங்க, மழை வரப்போது என்ன பண்ண போறீங்க? மழை இயேசுவி நாமத்தை அப்படியே ஊரை பக்கத்துக்காக போண்டுவேன். ஊரை பக்கத்தில் யாருமா இருக்கிறா? மாமியார் வீடு. இந்த ஆளு மாமியார்கிட்ட கை வைக்கிறார் அடிக்கடி. இல்லை விட்டால் மழையை இயேசுவை நாமத்தை எங்கே போ? அவன் மீஞ்சூருக்கு போனுவேன். சித்தப்பா பார்த்துருக்காரு, அவங்க சித்தப்பா. அவன் இதெல்லாம் நீங்கள் சேர்ந்து போகிறீங்க சன்னந்தரம் வீட்டில். எங்கள் வீட்டம்மா புராட்டா எடுத்துப்பாங்க, சிரிச்சுப்பாங்க. மாமியார் கண்டு ஆகாது, மாமியார் கொடுக்குறவங்க எல்லாம் வாங்கிக்கணும்.
நான் செய்கிற மாதிரி நீ சேர்க்கக்கூடாது. என்னோட அழைப்பால் அபிஷேகம் ஆன பாஸ்டர் அதெல்லாம் நீ சொன்னால் வீட்டில் பெரிய தவிர எங்கள் வீட்டுக்கு போக சொல்ல மழையை யார் போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்க தவிக்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க. நான் செத்து இல்லாமல் அங்கேயே செத்து ஏழாங்களை கொண்டு வந்தேன்றாங்களே. மோசே ஆரோனை பார்த்து அவன் ஹேட் பண்ண இருக்க, அவன் மேம்பரிங் பண்ண என்னென்னமோ சொல்கிறான். வாய்க்கு வந்தவங்களாம் பேர அப்படிதானே, நம்மளாம் அப்படி தானே. கீரை வச்ச ஒரு முட்டையாவது போடக்கூடாத, ஏன் அப்பளம் வச்சு இறங்காத சொல்லுங்க. பக்கத்து ஆளை கேளுங்க, அப்பளம் வச்சா இறங்காதான் கேளுங்க. நீ முட்டையோட வந்தியா? நல்லா கேட்டு இறங்காதாம அந்த பிள்ளைக்கு சொன்னாலும் இறங்காத, பக்கத்தில் சொன்னா இறங்காதான் அவளுக்கு. அவன் நிறைய பேர் இறங்காது, நல்லா இறங்கி நல்லா கறி போட்டுனே இருக்கணும். அதை மூளெல்லாம் மந்தமாக போச்சு, எவ்வளோ சொன்னாலும் சொரணம் இல்லை, அப்படியே தாங்குது. அவன் ஆப்பர்ச்சுனிட்டி பிள்ளை மதிக்குது, புத்திஸ்வாளம் அப்படியே மூளை முற 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 மதமாச்சு. ஏன்னாக்குதா சொரணாக்குதா இப்போ எல்லாம் ஐட்டம் தான், புல் ஐட்டமில் பல வகையோ இருக்குதான். ஆமேன் பார்ட்ஸ். சரி அதெல்லாம் நான் போல நான் செய்திக்கு வந்துடுறேன். என்ன பசங்க அதுக்கெல்லாம் போயிட்டு ஐட்டம் போயிட்டேன். அவன் இந்த ஏழை கூப்பிட்டான். அப்படி இப்படி சுற்றி தான் அங்கே வந்துடுவேன். ஓகே, இந்த ஏழை கூப்பிட்டான். நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதுலேருந்து கர்த்தர் நமக்கு நம்ம கூப்பிடும். we call the call. கர்த்தர் நமக்கு கூப்பிடும். உன் பிரச்சனை எதுவாக யாரோட பாரு, யார்கிட்டையும் சொல்லாத, எவனையும் சொல்ல, யாரையும் நம்பாத, யார்ட்டையும் உன் விஷயத்த கக்கிடாத. நாகப்பா மாதிரி கக்கிடுறேன். யார் கதையும் யார்ட்டையும் சொல்லாது, உன் கதையை யார்ட்டையும் சொல்லாத, உன் வீட்டுக்கார் கதையை யார்ட்டையும் சொல்லாத, உன் பொண்ணு கதையை யார்ட்டையும் சொல்லாத. ஊரெல்லாம் தூட்டிடுவாளுங்க. அதில் நடக்கத்தான் சொல்கிறாரு இந்த ஆள். உன் பொண்ணை பற்றி ஒத்துட்டு சொன்ன காதை கஷ்டப்போது எல்லாட்டும் பேர் நியூஸ். உங்கள் சொந்த குடும்பத்தை பற்றி யார்ட்டையும் சொல்லாதீங்க, உன் மனைவி பற்றி யார்ட்டையும் சொல்லாதீங்க. அவன் பொண்டாட்டி அப்படியாமே, சோறாக்க தெரியாதாமே அப்படின்னு போய் சொல்லுவாங்க. அவன் அப்படிதான். அம்மா தாய ஊழியக்காரம்மா அம்மா இருக்க சோத்து. அவன் எப்படி நம்மளோட எல்லாமே அப்படிதானே. அவன் அப்படிதானே. நம்ம கதைகள்லாம் நிறைய பேர்ட்ட சொல்லிடுறோம். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அதனால தான் சொல்லிட்டேன். அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் உனக்கு அவன் வேட்டு வச்சான், ஆப் வைக்கிறான். அப்படிதானே. நல்லா ஒரு நம்ம ரிவிட் அடிக்கிறான் எங்கன்னா சொல்லி நம்மளை அசிங்கப்படுத்திட்டான் வேலை ஸ்தானத்தில். அவன் அங்கே காலேஜ் ஸ்கூல் உங்கள் வீட்டு ஸ்தானத்தில் வேலை ஸ்தானத்தில் அவன் பசிக்க இடத்துல அந்த பக்கத்து அக்காட்ட தான் சொன்னேன், எஸ்தரக்கட்டை எல்லாத்தையும் போட்டு குத்துச்சு அந்த அக்கா போகிறேன். நீங்கள் யாருன்னா எஸ்தர் இருந்தால் என்ன மன்னிச்சிருங்க. நீங்கள் தான் ஐயோ நாள் பாஸ்டர் என்ன காப்பாற்றுக்கு பாஸ்டர். எதிர்க்காக தான் உட்காடுகிறான் இவர், அவர் போட்டு கொடுக்காதவர் எதிர்க்க அவர் உட்காடுகிறான். என்ன ஒரு சொல்றது தாய் சும்மா ஐயோ அப்பா வெளியே வந்தா கவனிச்சு போடுது. அவன் அப்ப என்ன சொல்றாருன்னா, அவன் யார்ட்டும் எந்த மேட்ரை லீக் பண்ணிக்காது. அது அவன் அதான் நம்ம டீசென்ட். யார் எது கேட்டாலும் இல்லைங்க இதான் கத்த நடத்துறாருங்க. ஆஸ்வதி சாப்பிட்டியா? சாப்பிடலைங்க அழ சொல்லாம சாப்பிட்டேன்னு சொல்லு. அவன் இருக்கிறேன் நல்லா இருக்கியா? ஏதோ இருக்கிறேன். சாவு தான் வரல, விசுவாசி சொல்கிற வார்த்தை. சாவு தான் வரலையா? என்ன சொல்றது? விசுவாசி சொல்கிற வார்த்தை தான் அதெல்லாம். நம்ம அவன் தான் சொல்கிறான், கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் நல்லா இருக்கிறோம், 5 காசு வந்து 10 காசு வந்து சாப்பிட்டு நாங்கள் நல்லா இருக்கிறோம்னு சொல்கிறான். அவன் புரஜாதிகாரன். நம்ம இருக்கிறேன் எப்படி கேட்குற அக்கா, எப்படி கேட்குறேன் அக்கா சுகந்திக்கா, எப்படி கேட்குறேன்னு கேட்டேன். சாவு வரல பாஸ்டர். அது சொல்கிற வார்த்தை பாருங்க, சாவு வரலையா? அட பாவி, உன்னை எப்படின்னு உன்னை அழகாக நடத்தி உன்னை குடும்பத்தை கொடுத்து உனக்கு எவ்வளோ அழகாக உன் ஆபத்தில் உன்னை தூக்கி எடுத்து வியாதி நேரத்தை தூக்கி எடுத்து உன் சுகமாக்கி ரச்சித்து உன் அபிஷேகத்து உன் ஞானசாகம் கொடுத்து முத்திரைட்டு அந்நிய பாஷை கொடுத்து வேதத்தை கொடுத்து பைபிள் கொடுத்து ஆண்டவர் கொடுத்து சபையால் போதலை கொடுத்து உன்னை எப்படி எனக்கு கோபுரம் வச்சு அழகு ஏதோ சின்ன விஷயத்தில் ஆடி போயிட்டே பிள்ளை. என்ன சொல்றாங்க இஸ்ரவேல் ஜனங்க? ஆமே. மோசே என்ன சொல்றாரு? பயப்படாதீங்க. என்ன இது இந்த இது ஆமே மந்தோட இது என்ன ப்ராமிஸ் வேர்ட்ஸ் என்ன வாக்குத்தத்தம் அதிசயங்களை காண பண்ணுங்க. அப்பா இந்த மாசம் ஏதோ போடுங்க. அப்போ மேல என்ன போடுங்க? வாக்குத்தத்தம். நீ பயப்படாத, நான் உன்னோட கூட. அது வருஷத்துல வாக்குத்தத்தமா? ஆமா வருஷத்துல வாக்கு. இப்போதான் கண்ணை தரு. அவன் பேசலாம் பார்த்தீங்களா என்ன சொல்ற கர்த்தர்? அப்போ எங்க வந்திருக்கு? இப்போ 6வது மாசத்துல கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டோம். ஹல்லேலூயா சொல்லு, ஹல்லேலூயா சொல்லு.
நல்லா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து மாறாத பாரு, மாறாத பாரு, மாறாத பாரு. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாத பாரு, நீதி தியமா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாறாத, அவ கரதடி பாடல பாடு. மாறாத பாரு, மாறாத பாரு. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாத பாரு, நித்தியமா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கரதடி கதமைப்படுத்துவோமே. Glory to Jesus. என்ன பண்ணணுமோ, நீ சும்மா வந்துட்டா கத்த அழகா தட்டிட்டு வரவன. நீ போய் பேக் 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 தவளை மாதிரி குறைச்சிருந்ததுன்னா அப்படியே போட்டு அப்படியே அமைக்கணும் தண்ணியில். அவன் அதான போய் கேட்குற மாதிரி நாக்குப்படுகிற மாதிரி கர்த்தர் உங்களுக்காக நீங்கள் நின்று கொண்டு நின்று கொண்டு பாருங்கள். ஸ்டாண்ட் அண்ட் see the salvation. நீ நிற்கவே மாட்டிய, ஓடினே இருக்கிறிய. அவன் நிற்கணும் ஜபத்தில். வாசிங்க சங்கீதம் 46:10 வாசிப்பா. நமக்கு எல்லாருக்கும் பழக்கம் உள்ள சந்தன. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். யுத்தங்களை அவன் ஓய பண்ணுகிறார். ஈட்டியே முறிக்கிறார், வில்லை ஒட்டைக்கிறார், ஒட்டைக்கிறார், முறிக்கிறார், ஒட்டைக்கிறார், ஒட்டைக்கிறார். நீ போய் அங்க போய் நல்லா அடிச்சிட்டேன். நான் ஒரு அடி அடிச்சேன், சந்தில் பலான அடிச்சிட்டேன் அப்படி சொல்றோம்ல. நீ அடிக்காத, கத்தர் அடிச்சிருவார். கரங்க தட்டி. நீ யுத்தம் பண்ணாத, கத்தர் யுத்தம் பண்ணுவா. என்ன சொல்றாரு பாருங்க 14. கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள். நீங்க சும்மா தான் இருக்கணும். அவர் செய்ய வேண்டாம் சேர்ந்துட்டு போயிட்டே இருப்பார். ஒரு அம்மா நான் சொல்லிச்சு ஒன்னாந்தேதுமா ஒரு ஏரியாவில், அந்த ஏரியா பேர்ல சொல்ல மாட்டேன். காலைல வந்துட்டான்பா அந்த பாஸ்டர் ஹவுஸ் விசிட்டிங்னுச்சு. ஐயோ இது நடாது, ரோட்டில் டிஃபன் கடை வச்சுக்குது. நம்ம ஆளு தான். யாருங்க சொல்லுங்க? நம்ம ஆளு தான் சொல்லுங்க. எல்லாமே நம்ம ஆளு தாங்க கரெக்டாக பண்ணுது. அவன் கூட பாஸ் ஏசுனது வந்துட்டாரு இன்னைக்கு தெருவில் அப்படின்ட்டான். அவன் நம்ம ஆள் தான் ரொம்ப கலாட்டா. சொல்லுங்க, நம்ம ஆளு தான் ரொம்ப கலாட்டா. நிச்சயமா இன்னும்மா கொஞ்சம் மாற்றிக்குமா, ஏசப்பா வரப்பாரு. இன்னும் அப்படியே இருக்கிறீங்களேங்க நீங்கள், இன்னும் மாறலையே, இன்னும் மாற்றிக்கலையே, இன்னும் மாறவே இல்லையே. எத்தனை வசனம், எத்தனை உபதேசம், எத்தனை சத்தியங்கள், எத்தனை வாரம் நேற்றுங்க, எவ்வளோ இன்னும் மாற்றம் இல்லையே. அது அப்படி இருக்கிற வண்ணமா தான் இருக்குது. அது ஒன்றும் மாறிக்கொள்ளையே. மாறணுமா? மாற்றிக்கணும். நம்ம ஆமே மாற்றிக்கொள்ளணும். கேட்கணும் ஆண்டு, ஏசப்பா எனக்கு நீ உதவி செய்யும், எனக்கு சகாயம் பண்ணுங்க. நான் உண்மையாக இருக்க தான் விரும்புகிறேன், உண்மையாக இருக்க உதவி செய்யுங்க. பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறேன். ஆமே பரிசுத்தமாக இருக்கலாம் சொல்ல முடியாது, பாவமே செய்யலாம் சொல்ல முடியாது. போன வாரம் உனக்கு சமக்கம் வரலாம் அந்த இடத்துல பம்பாண்ட ரேஷன் கடையில் உங்கள் அம்மா கிட்ட, அவன் உங்கள் அண்ணன் கிட்ட, உங்கள் தங்கச்சி அக்காட்ட அடிக்கல. நிறைய பேர் அப்படிதான் பாருங்க. கர்த்தர் இந்த இடத்துல யுத்தம் பண்றாரு. எப்ப யுத்தம் பண்றாரு? கூப்பிடும்போது. இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்களாம் சொல்லுங்க? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாச வடிதாக அட முகங்கள் நல்ல சோபி சொல்றாரு பாருங்க. அவன் கூப்பிட்ட உடனே கர்த்தர் அவளுக்கு அவன் வழியை திறக்கிறார். செங்கடலை இரண்டாக அவன் பிளந்தார். அவன் பிளந்தாரா இல்லையா? பிளந்துட்டார். உனக்கு என்னவா பிரச்சனை? சிவந்த சமுத்திரமா, யோர்தான் நதியா, எரிகோ கோட்டையா, மாறாவா, என்ன பிரச்சனை? what you need, what you want, tell me. ஒத்தாசை வாரும் பர்வதம் தேரா, என் கண்களை ஏறெடுப்பே. இதான் இன்னைக்கு என் ஜெபம். தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்காதான் ஜெபம். மணி ஆர்டர் அங்கேருந்து வருது, ஸ்பான்சர்ஷிப் அங்கேருந்து வருது, உதவிகள் அங்கேருந்து. நோபடி ஐ மீன் ஸ்டாப் திஸ். சமே பேசலாம். ஏன்னா எங்கள் பேரென்னா கெடுக்கலாம், எங்கள் ஒழித்தை கெடுக்கலாம், ரிப்பேர் பண்ணலாம். அது வந்து சைத்தானிக்க பச்சா வேலை. சைத்தானோட ஏஜென்ட்டுங்க அவங்கெல்லாம். அது ஒன்றா சேர்ந்துக்குன்னு எதனா வாயில் பட்டு அவுள் அவிக்கிற மாதிரி அவிச்சுக்கிட்டே இருக்கும். அவன் கிரைண்டர் மாதிரி, மோ மிஷின் மாதிரி அவன்
அது ஒரு ஸ்பிரிட், அது ஒரு ஆவி, பொல்லாத ஆவி. அடுத்தவங்களை போட்டு சவிச்சுக்கிட்டே இருக்குது. மத்துக்கடாய் மாதிரி கொடாய் 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 கொடாச்சிக்கின்னு இருக்கு. அவன் அதெல்லாம் மாறாது. மாத்திக்கினா கிருபை பெற்று அவன் பரலோகம். அவங்களுக்குலாம் என்ன பரலோகம் கிடைக்கும்? கோல் மூட்டுறவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியல பஸ்ஸு, அப்படி ஒரு பரலோகம் தான். அவன் போட்டு கொடுக்கலாம் என்ன பரலோகம் இருக்கும்? இங்கேயும் சொல்றதுக்கெல்லாம் பரலோகமா? சொல்லுமா? கிடையாது. அந்த குடும்பத்தையே பிரிச்சிட்டியப்பா, அந்த மனுஷன் பேரே கெடுத்துட்டியப்பா. அந்த பாஸ்டர் எப்படி சொல்லிட்டு, அந்த பிரதர் எப்படி சொல்லிட்டு, அந்த சிஸ்டர் எப்படி சொல்லிட்டு, அந்த பிள்ளை எப்படி சொல்லிட்டு, அந்த மகள் எப்படி சொல்லிட்டு, தூக்க மாட்டால, ஒரு வாரத்தில் செத்துட்டாலும் அந்த பிள்ளை நரகத்து போயிட்டால. என்ன பிள்ளை வாய் நல்லதுதான் இருக்கணும். ஒருவேளை தப்பேசாத மூடி மறைக்க தேவையா? மெதுவாக போய் பார்த்து பேசி அப்படி செய்யக்கூடாது. பிள்ளை தப்பு பிள்ளைன்னு சொல்லி அன்பாக பேசி விட்டுறணும். யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. கரங்க தட்டுங்க. அசிஸ் த லவ் அப்படின்னா பாஸ்டர். இதை போய் பேனரெல்லாம் அடிச்சு ஒட்டக்கூடாது. இது ஒரு வாட்ஸ்அப்லாம் அனுப்பக்கூடாது. ஸ்டேட்டஸ்லாம் பண்ணக்கூடாது. அவன் பேசலாம். சரி செப்பரேட் போயிடலாம். என்ன பண்ணலாம்? கர்த்தர் முதல்ல அவன் கூப்பிட்ட உடனே யோர்தான் நதியை பிளந்துட்டார். கர்த்தர் அவளுக்கு உதவி செய்த அவன் துணையா நின்றார். கரங்கள் தட்டி கர்த்தரை மயப்படுத்த. செகண்ட் இன்னொரு சம்பவம். ஓகே, டைம் போச்சு. மார்க் எழுதி சுவிசேஷமா, மார்க் 10ஆம் அதிகாரம். எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான் எல்லாமே. மார்க் 10ஆம் அதிகாரம். குருடன் கரெக்டாக சொல்லிட்டே பிள்ளை. வாசிப்பா. அந்த குருடன் எப்படி கூப்பிட்டான்னு 47 வாசிங்க. அவன் நசரேயனாக இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று அவன் கூப்பிட்டான். அவன் பேசாதிருக்கும்படி எப்படிங்க கூப்பிட்டான்? யாருங்க கூப்பிட்டான்? யார் அவரு? பிளைண்ட் மேன், பிச்சை எடுக்கிறேன், ரோட்டில் இருக்கிறேன், அழுகு பூச்சி. அவனுக்கு சோப்பா, அவனுக்கு இதுவா. நாங்கள் சபை நடத்துகிறோம் ஏழைகள் மத்திய தான். இன்றைக்கி எங்கள் மக்கள்லாம் அழகாக இருக்கிறோம். புத்தி சுவாழாத பிள்ளைகளாக வந்து சாட்சி சொல்கிறாங்க மைக்கை பிடிச்சி. நான் பசியாக இருந்தேனா ரோட்டில், ஒருத்தர் என்னை தட்டி எழுப்பி சாப்பாடு கொடுத்தாருன்னு சொல்ல பிள்ளை. புத்தி சுவாழாத பிள்ளை. நான் ஜெபம் பண்ண ஏசப்பா நோக்கி பார்த்தேன். நைட்டு 12 மணிக்கு பசியாக இருக்கிற நாளைய தாத்தாவும் எனக்கு சாப்பாடு இல்லையே ஆண்டவரேன்னு சொன்னேன். ரோட்டில் இருக்கிற பிள்ளை சொல்கிறாங்க, அவன் ஆப்பர்ச்சுனிட்டி பிள்ளை சொல்கிறாங்க, மூளை சரியாக வேலை செய்யாது. சாட்சி சொல்கிறேன் மைக்கை பிடிச்சி. அவன் கர்த்தருக்கு சாப்பாடு கொடுத்தார். எப்படி? அவன் அந்த ஜனங்களை சூப்பராக தயார் பண்ணிட்டே வரேன், மோட்டிவேஷன் பண்ணிட்டே வரேன். ஏழைங்க தான், திக்கற்ற விதவிங்க தான், அவன் ரிச்சர்டட் தான், ஒன்றும் இல்லை தான், பேதைங்க தான், படிப்பறில பாவம், ஐயோ பாவம், ஐயோ தலை காஞ்சதுங்க. நீட்ஸ் த பீப்புள், த புவர் பீப்புள். அவன் த பிளாட்ஃபார்ம், த பீப்புள். அவன் அவங்க அடிப்படை வசதிகளாக மாதத்துக்கு ஒரு வாரம் சோப்பு எண்ணெய் கொடுக்குறோம், துணி சோப்பு, குளிர் சோப்பு, பேஸ்ட்டு, எண்ணெய் எல்லாம் கொடுத்து, ப்ரெஷ்ஷு எல்லாம் பழு சுத்தமாக அவன் எல்லாம் கொடுத்து, வருஷத்துக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்து, பெட்ஷீட் கொடுத்து, அவங்களுக்கு தேவையெல்லாம் கொடுத்தாமே. ஸ்கூல் பேக்லாம் வாங்கி கொடுத்த இடையில இப்போ ஸ்கூல் சீசன், அவன் இந்த சீசன் எல்லாம் வாங்கி கொடுத்து, ஏழை பிள்ளைகளை ஸ்கூலுக்கு போ, அவன் படி, நல்லா படித்து முன்னேறுங்க, என்னால் முடிஞ்ச உதவி நான் செய்கிறேன். கட்டினா கேட்டு எடுத்து எப்படி அவங்க செய்கிறேன் தான் பிடி. ஸ்கூல் பேக் அவன் ஜாமீன் பாக்ஸ், வாட்டர் கேன், டிஃபன் பாக்ஸ் எல்லாம் அவங்க டாய்ஸில் வாங்கி கொடுத்து அவங்களை அழகாக உற்சாகப்படுத்தி பிள்ளைகள் 15 பிள்ளைகள் ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் கொடுத்து அவங்கள ஆசைச்சான். இது எப்படி பாஸ் நடந்துச்சு? இது என்னால் முடியல, கர்த்தர் என்னை அழைத்தவர், கர்த்தர் என்னோட தரிசனம் தான், என் விஷன் அது. என்னை அழைத்தார், அப்படிதான் அழைச்சார் கர்த்தர். ஏழைகளுக்கு உதவி, தரித்திரர்களுக்கு கொடு, அவங்களுக்கு சொல்லி சுவிசேஷத்தை. ரோட்ல இருக்கிறான் பேர், கஞ்சா அடிச்சிருக்கிறான் பேர், ட்ரக்ஸ் அடிச்சிருக்கிறான் பேர், போதையில் இருக்கிறான் பேர், ஐயோ மனைவி விட்டுட்டா ஒரு தப்பு பண்ணிட்டேன் சொல்லி வெளியே அம்சால மன்னிக்கலையே சமுதாயம், என்னை ஏற்றுக்கொள்ளலே சமுதாயம், என்னை மன்னிக்கலையே. அப்படி நிறைய குடும்பம், நிறைய ஃபேமிலி இருக்கிறாங்க. நிறைய பேரை ஏற்றுக்கொள்ள ரிஜெக்டட் பெர்சன்ட். அவங்க ரோட்டில் வந்து அவங்க வந்து தவறு பண்ணுறாங்க. கேட்டேன் ஒருத்தர்கிட்ட, ஏன்பா ரோட்டுக்கு வந்த? என் மனைவிக்கு எனக்கு சின்ன சண்டை, 5 நிமிஷம் சண்டை தான். வெளியில் போயிட்டு வந்த கடைக்கு அதுக்குள்ளே மனைவி தொங்கிட்டா, தூக்கல, பையன் அடிச்சிருவான்னு சொல்லி ஓட்டுக்கு வந்துட்டாரான் அப்பாக்காரன். எப்படி? சின்ன சண்டை, சின்ன வாக்குவாதம் தான். ஜட்ஜ் அவன்
வாக்குவாதம், ஆமே ஜட்ஜ்மெண்ட் நடந்துக்கு சும்மா ஆமே கடன் நடக்கணும். வீட்டுக்கு வீடு வாசப்படுத்தானே சொல்லுமா, நம்ம வீட்டில் சண்டை அடிக்கலையா? நீ அமெரிக்கா போனாக்கா துறைய மிஷின் சண்டை போடு, ஐ கிக் யூ சொல்லுங்க. அமெரிக்கா போன மிஸ்ஸியா துறையா அடி, துறை மிஸ்ஸி அடி. சொன்னார் கேளுங்க, எங்கள் வீட்டம்மா எங்கே உட்காந்து அம்மா போய் பேசல, நான் சே லைஃப் ஐ சேவ் அ ட்ரூத் ஒன்லி. அவங்க லைஃப் ரொம்ப டிஃப்ரென்ஸ், த டிஃபிகல்ட்ஸ் ஆஃப் லைஃப். அவங்கள நம்ம ஏற்றுக்கொள்ள சமுதாயம். அப்பா அந்த அவன் அவனை கூப்பிட்டு பையனை கூப்பிட்டு அவன் மன்னிப்பு கேட்டு வச்சு சாரி பண்ணி 2 பேரும் ஒன்றா வாழ்கிறாங்க. கரங்க தட்டி கத்தப்படுத்து, கரங்க தட்டுங்க. அதங்க ஊழியம் கட்டுறாங்க, பிரிச்சேக்க கூடாதுங்க, அவன் ஒன்றா சேர்க்கணுங்க. கரங்க தட்டி கொள்ளுங்க, அவுத்து விட்டுறாத. அவன் இன்னும் கொஞ்சம் தமிழில் சொன்ன கைட்டு விட்டுறாத. ஒரு சின்ன கைட்டு விட்டேன், கொண்டாட்டிய கைட்டு விட்டேன், இன்னொன்று வச்சுன்னுக்கிறேன், சைடில் ஒன்று வச்சுன்னுக்கிறேன், லெஃப்டில் ஒன்று வச்சுக்கிறேன், ரைட்டில் ஒன்று வச்சுன்னுக்கிறேன். அக்கமால அவன் ஹலோ தாய்த்தா பொண்ணை பெத்தெடுத்து வளர்த்து ஆளாக்கி உனக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து உனக்கு படிக்க வச்சு அழகு பார்த்து அம்மா அப்பாவை நீ நம்பலையே. இப்போ ஒரு பாய் ஃப்ரெண்ட் நம்பிட்டு ஓடுறிய, எக்கமால நீ துக்கப்படு. நான் செய்கிறது தவறு நினச்சிக்கோ. பெத்த தாய் உனக்கு கஷ்டப்பட்டு உன்னை சோறு பொங்கி நீ பாத்ரூம் பண்ணதான் கழுவி உன்னை குளிப்பாட்டு உன்னை சிங்காரிச்சு பவுடர் போட்டு உன்னை அழகு பார்த்து உன்னை ஷூ போட்டு உன்னை துணி வாங்கி கொடுத்து உன்னை ஷாப்பிங் எடுத்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து உன் அம்மாவை நம்பலையே, தகப்ப நம்பலையா. இப்போ பாய் ஃப்ரெண்டு ஒருத்தர் நம்பின்னு தூக்கின்னு போயிட்டு அம்மா அப்பாட்ட சொல்லியே. என்ன சமுதாயம்? யாரும் அப்படி கிடையாது சொல்கிறேன். ஆவிலேவப்பட்டு கரங்க தட்டி கொள்ளுங்க. என்ன செய்யறாரு இந்த குருடன்? சப்ளைன் ஆண்டவரே தாவீது குமாரனே என்றாரு, கூப்பிடுறாரு. எல்லாம் காமாறா அப்படின்றாங்க. ஏழைகள்லாம் இல்ச்சவாய் தான் இல்ல, எல்லாருக்கும் இல்ச்சவாய் தானே. வீட்டில் ஒருத்தர் 4 பேரில் ஒருத்தர் வீக்காக இருந்தாருன்னா அவர் எல்லாம் 3 பேர் எல்லாரும் அவர் மாதிரி தான் பார்ப்பாங்க. அவன் பழி, அவர் யார்? ஆம்பளை. அவன் இல்லை வீட்டம்மா வீக்குன்னா வீட்டம்மா எல்லாம் 3 பேர் சேர்ந்து பையன் பொண்ணுங்களாம் சேர்ந்து அம்மாவை வீக் படுத்துடும். இல்லைன்னா பொண்டாட்டி வீக்கணும், எல்லாம் பையன் ஒருத்தன் வீக்குன்னா 3 பேர் சேர்ந்துப்பாங்க, 4 பேர் சேர்ந்துப்பாங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்து பையனை கரெக்டாக பண்ணிடு. அப்படி தானே? இது அழுகுதா? அழுகுது பாஸ்டர். என்னென்னா பாஸ்டர் வெளியே சொல்றதெல்லாம் போய் துக்கம் பாருங்க. இந்த குருடன் சப்ளைன் யாருங்க சொல்லி கொடுத்தா? அபிஷேகமா, ஞானஸ்தானமா, திருவிருந்தா, சபையா, ஏசியா, ஏஜியா, மாரநாதாவா, ஆமே டிபிஎம்மா, ஆமே சல்வேஷனா, ஆமே சொல்லுப்பா. எந்த சபைக்கா இருப்பா அவரு? குருட ரோட்ல பிச்சைக்கார அனாதையா அழுக்கு புச்சவ யார் இல்லாத அவன் இஸ் a blind man. சாப்பிட்டியான்னு கேட்க ஆள் இல்லைங்க, நல்லா இருக்கிற பாஸ்டர் கேட்க ஆள் இல்லைங்க, தூக்கி விட ஆள் இல்லைங்க. Worstest of people, wicked people. ஆமென். எல்லாம் கட்டின இருதயம் உள்ளவங்க. அந்த குருடன் மேல கர்த்தர் கம்பேஷன் பண்றார். இயேசு நின்றாரா? எதுக்கு நின்றாரு? யார் கூப்பிட்டா? ஸ்டாலின் நிக்கிறாரு இல்லையோ, மோடி ஐயா நிக்கிறாரு இல்லையோ, இயேசு நின்றுவாரு. கரங்க தட்டுங்க. பாஸ்டர் நாங்க கூட சில வேளை வண்டியில போகுது, பாஸ்டர் நீ தானா தெரியல, நான் வேகமா போகும்போது பாஸ்டர் சொன்னா நான் அப்படி நிற்பேன். புஷ்ஷுன்னு கூட என்ன பாஸ்டர் தானா தெரியல, அவ்வளோ வேகமா போனீங்க. நான் பாஸ்டர் பிரதர்ன்னு நான் சொல்றது பிரதர். அவன் நிற்கவே இல்லையே பாஸ்டர். நான் கூட மனுஷன் தான், நிற்க மாட்டேன், கண்டு காணாதி போயிடுவேன். என் ஸ்வோபம், ஜென்ம ஸ்வோபம், பாவத்தின் சரீரம், the physical, the weakness, the சரீர பலவீன பாண்டம். இயேசு நின்றார், இயேசு நின்றார். பா கூப்பிடுறப்பா, அந்த குருடனை கூப்பிடுறப்பா, blind man is called. அப்பா அந்த ஏழை மனுஷனை கூப்பிடுறப்பா, என்னப்பா உனக்கு என்ன வேணும் கேட்டார் பாருங்க. இயேசு கேக்குறாரா? நான் உனக்கு என்ன செய்யணும்? what you want? tell me man, tell me what you want, tell me. ஆண்டவரே நான் பார்க்கணும்பா, பிச்சை எடுத்துக்கிறேன்பா, என்ன ரோட்ல விட்டுட்டு போயிட்டான்பா, யாரும் இல்லப்பா, நாதிப்பா, திக்கட்டா பேக்கர்ப்பா, பசியா இருக்கிறப்பா.
இயேசு நின்றார். இஸ் a compassions. கம்பேஷன் என்னங்க? மனதுருக்கம். கரங்கள் தட்டிக்குள்ள கம்பேஷனா இருக்கிறியா? உன்னை போல் பிறரை நேசி. ஏழையா இருக்கும் சாப்பாடு கொடு, உடை கொடு, உன்னால் முடிஞ்ச ஃபீஸ் உதவி செய். யார்ட்டையும் சொல்லாத, எல்லாம் கொடுத்த இடத்தெல்லாம் சொல்லினுக்காது, ஊரெல்லாம் டம் அடிச்சுனுக்காது. வலது கை தரது இடது கைக்கு உனக்கே தெரியக்கூடாதான் நீ எவ்வளோ லாக்கர்னு எடுக்கிறன்னு. பார்த்து 10 ரூபா நோட்டாக எடுத்து வந்திருக்கேன் நீ காணிக்க பைக்கு போகிறதுக்கு. மாதம் கடைசியில் அது அது கூட பார்த்தா 50 ரூபா செல்லாத 50 ரூபா 4 மடிப்பு அது செல்லோ டேப்பை ஒட்டி அது கிழிஞ்சுக்குது. செல்லோ டேப்பை ஒட்டி உண்டி பையில் இருக்குது. இப்படியா கனப்படுத்துவ கத்தரை? நான் இங்கே சொல்ல பாசேன்றதுமே சொல்ல, நான் சொல்கிறேன் ஒரு உதாரணமாக. நல்ல பெஸ்ட் ஆஃபரிங், நல்ல புது நோட்டை போடு காணிக்க. கரங்க தட்டி கத்தாயம் போட்டு எங்கள் வீட்டை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் புதுசாக போடணும் காணிக்க, நல்ல நோட்டை போடணும். நொல்லு நோட்டை போட்டுறாது சொல்லுங்கள். பக்கத்தால் பேசுவேன், நல்ல நோட்டாக போடு, நொல்ல நோட்டாக போடாத, கீஞ்சி போன நோட்டு போடாத, ஏதோ தேஞ்சி போன போடாது, உதவாதெல்லாம் தூக்கிலாம் இங்கே போட்டு அங்கே செல்ல இங்கே செல்லிடும். பாஸ்ட் எப்படியா தள்ளும், நாளைக்கு காலைல பேங்க்கில் போட்டு தள்ளிட்டு வரும். பாவம் பாஸ்டர், வெரி குட் பாஸ்டர், அம்மா பாஸ்டர், ஆமென், குட் மேன், ஆமென், ஆமென். அன்பு தான் என்னது? ஆமென், பிரதானம். லவ், ஆமென், மோர் இம்பார்ட்டன்ஸ். 11 மணி ஆச்சு. என்ன பண்ணாரா ஏசு? என்ன பண்ணாரா? உடனே பார்வைச்சா, கண்ணை திறந்த இயேசுவுக்கு பின் சொன்ன. கரங்க தட்டி கத்தம் படுது. பின்னோக்கேனா 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 ஓ பின்னோக்கேனா பாடோமாக பின்னோக்கேனா. ஆமென், அல்லேலூயா. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கேனா 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 பின்னோக்கேனா. I will decide to follow Jesus. I will decide to follow Jesus. I will decide to follow Jesus. No turning back, 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 no turning back. Pinnokena, 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 pinnokena. பாடு பின்னோக்கேனா, மேல கரத்தை பாடல பாடு. பின்னோக்கேனா பின்னோ ஆவி நிரம்பி பாடுமா, நிரம்பால் படினோமாக ரீமாலா ஷெகாலா காதாரா போதியா. பின்னோக்கேனா 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 பின்னோக்கேனா. இயேசு என் ஆசை, சீயோனின் வாஞ்சை, இயேசு என் ஆசை, சீயோனின் வாஞ்சை, இயேசு என் ஆசை, சீயோனின் வாஞ்சை. பின்னோக்கேனா பின்னோக்கேனா பாடு. பின்னோக்கேனா பின்னோக்கேனா. No turning back, no turning back. பாடு. Let me say, no turning back, no turning back, no turning back, no turning back. Ivala kadarala shikala bodhi andara bodhiha. இந்த ஏழை கூப்பிட்டான். தான் மேட்டர். இன்னைக்கு என்னங்க ஆபரேஷன், இன்னைக்கு என்னங்க ஓப்பன் கீ வேர்ட்ஸ், திறவுக்குள் வசனம். இந்த ஏழை கூப்பிட்டான். சொல்லுங்க எல்லாருக்கும், உங்களுக்கு தெரிஞ்செல்லாம் சொல்லுங்க, வாட்ஸ்அப் அனுப்புங்க, ஸ்டேட்டஸை போடுங்க. இன்னைக்கு பாஸ்டர் கூட எல்லாம் வசனம் போட்டிருக்கா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, நீதியை தேடு, அப்பொழுது மேலும் யாவும் கூட கூட்டி கொடுப்பா. கரங்க தட்டி கத்தப்படும். ஓ எழுமி நிற்போமே, ஸ்டாண்ட் அண்ட் சிங். ஆமென். திருவரசு கூட பாடுத பழவே பாடும். நோட்டான் என்ற எழுமி நிற்போம். சபை எழுமி நில்லுங்க. ஒரு டெடிகேஷன் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு சபை ஆவியை தாரம்பா. தானியேல போல 3 படி, எஸ்தர் போல செத்தால சாகுற, தாவீது போல அத்தனை துதிப்பேன், பவுல் போல சீலா போல சீலனால ஜெபம் பண்ணி நடுராத்திரியிலே ஜெபம் பண்ணி பாட்டு பாடி துதித்தார்கள். தாபி அவே
ஒரு சபாவி உங்க மேல இறங்கணும் இன்னைக்கு. ஒரு சபாவி இறங்கன பொழுது இயேசுவின் நாமத்தால் ஓரி பால ஷேக்கல்லகார இயேசு என் ஆசை சீயோனின் வாஞ்சை, இயேசு என் ஆசை சீயோனின் வாஞ்சை, இயேசு என் ஆசை சீயோனின் வாஞ்சை. பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் ஓ பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் இயேசுவின் பேண்டே போக துணிந்தேன். இயேசுவின் பேண்டே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான் 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 பின்னோக்கே நான். No turning back, no turning back, oh, no turning back, no turning back, oh, no turning back, no turning back. Jesus, the power of God. Ekara shaona sarvalamalla karthan. என்னால செய்யக்கூடாது செய்வன காரியம் ஒன்று உண்டோ, கால் மிதிக்கும் தேசம் உனக்கு சொந்தமாக்கி தர. பயப்படாத, யாருக்கிற உன்னோட ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களும் செய்கிறான். வல்லமை 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 ரிஷித பாவனம் கா எஸ்தர போல 3 நாள் உபவாசம் செத்தால சாகர அல்லேலூயா புசியாமலும் குடியாமலும் ராட்சகரே நிப்ப. யார் என்ன சொன்னாலும் அதட்டுனால ஜெபம் பண்ணு. ஓ லா 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 ஓ லா லா லா. What a beautiful song, Same. ஓ பின்னோக்கே நல்ல கரம் உயர்த்தி சொல், வலது கை உயர்த்தி சொல்லுவோம். இந்த பாடல் ஒரு டெடிகேஷனோட பாடு. நான் காலை எழுப்பி ஜெபம் பண்ணுவேன், மத்தியானம் ஜெபம் பண்ண, இரவெல்லாம் ஜெபம் பண்ண, நேரம் கிடைக்க போதெல்லாம் முழங்கால் படிட்டு அந்நிய பாஷை பேசுவேன். ஓ பின்னோ எல்லாரும் கை உயர்த்து, சபையே கை உயர்த்தி கொள்ளுங்க. டெடிகேஷன் பண்ணுவோம் துணை. அவா பின்னோக்கேனா 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 பின்னோக்கேனா. No turning back, no turning back. Don't waste your time. உன் நேரத்தை வீணடிக்காத கட்ட சொல்றார். காலம் பொன் போன்றது. Time is the gold, is the pressure. விலையேற பெற்றது. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். ஆமென். Thank you Jesus. எல்லா கண்களும் மூடின நிலையிலே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மளோட பேசியிருக்கிறார். தேவ மனுஷனோடு பேசினது நேரமெல்லாம் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய யோசனைகள் எல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் வெளிப்படுத்துகிற தேவன், மறைந்திருக்கிறவைகளை மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற தேவன். ஆண்டவர் நம்மளோட பேசியிருக்கிறார். பேசினவைகளை நாம் எதிலே குறையுள்ளவளா இருக்கிறோம், எதிலே நாம் பலவீனமாய் இருக்கிறோம். வேதம் வசனம் சொல்லுது, கூப்பிடுகிற எளியவனுடைய ஜெபத்தை கேட்டு அவர் இடுக்கண்களுக்கு விலக்கி ரட்சிக்கிறார். அப்போ நம்முடைய கூப்பிடுதலை ஆண்டவர் கேட்கிறார். அப்போ ஆண்டவர் இடுக்கண்களிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார். சங்கீதம் 72:12 பார்க்கிறோம், கூப்பிடுகிற எளியவனையும் உதவேற்ற சிறியவனையும் சிறுமையானவனையும் விடுவிக்கிறார். விடுவிக்கிற தேவன். உன் எளிமையும் உன் உதவியற்ற சூழ்நிலையை அவர் அறிந்திருக்கிறார். அது எந்த சூழ்நிலை இருக்கலாம், பிள்ளைகளை குறித்து இருக்கலாம், நாளை தினத்தை குறித்து இருக்கலாம், நான் அடுத்த மாதத்தை குறித்து இருக்கலாம். ஆனால் நீங்கள் கூப்பிடுகிற இந்த இயேசு உங்க ஜெபத்துக்கு பதில் தருகிறார். அவர் சத்தத்துக்கு பதில் தருகிற தேவன். நமக்குள்ள இருக்கிற அந்த பலவீனங்களையும் குறைகளையும், குருடன் அவன் எழுந்து வரும்போது மேல இருக்கிற சால்வை உதறிட்டு அவன் இயேசு இடத்துல வந்தான். அவன் பழைய வஸ்திரம் அவனுக்கு அடையாளமா இருந்தது. உனக்கு எந்த அடையாளம் இருக்கக்கூடாது.
பழைய சுவாபம் எதுவும் இருக்கக்கூடாது. பழைய வாழ்க்கையின் அடையாளம் ஒண்ணே இருக்கக்கூடாது. எகிப்து குறித்து, எரிகோவு குறித்து எந்த சுவாபம் உனக்குள்ள இருக்கக்கூடாது. நீ அதையெல்லாம் உதறி தள்ளிட்டு எழுந்து வரும்போது கர்த்தர் உன் கண்களை திறக்கிற தேவனா இருக்கிறார். உன் பக்கத்தில் ஆசீர்வாதம் இருக்கிறதை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவார். உன் எல்லையில கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிறதை நீ உணர்வாய். சொல்லணும், கண்களை திறந்தரல ஆண்டவரே. உன் கண்கள் திறக்கப்பட்டு ஜெபம் நீ பண்ணணும். இன்னைக்கு நல்ல குருடரான ஜெபம் பண்றோம். குருடரான ஜெபம் எது தெரியுங்களா? இன்னும் கண்ணு திறக்கப்படாத ஜெபம். உன் கண்ணு திறக்கப்பட்ட ஜெபம் நீ பண்ணணும். உனக்குள்ள இருக்கிற அசுத்தங்கள், உனக்குள்ள இருக்கிற பலவீனங்கள், உனக்குள்ள இருக்கிற காரியங்களை நீ ஆராய்ந்து பார்த்து, இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லையோ அதெல்லாம் என்னை விட்டு நான் உதறி எனக்குள்ள இருக்கிற ஆண்டவரின் ஜெபத்துக்கு பதில் தர வேண்டும். கர்த்தர் நம்மளோட பேசியிருக்கிறார், சபையாரோட பேசியிருக்கிறார், இதை பார்க்கிறவர்களோட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு நாள் எங்க ஜெபத்தை நீ தள்ளலப்பா. ஒரு நாள் நான் கூப்பிடும் போதெல்லாம் நீர் தட்டலப்பா. ஆண்டவரே, நீ புறம்பே தள்ளாத தேவன் அப்பா, புறக்கணியாத தேவன் ஆண்டவரே. எங்களை கனப்படுத்துகிற தேவன், எங்களை ஆனரவல் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் பதில் தந்து ஒருவரை நீர் நடத்த போதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எல்லா இடுக்கண்களை நீக்கி ரட்சிக்க போதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை நடத்த போதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் இதுவரைக்கும் நடத்தினீர். இந்த தேவதாசரும் துணவியாரை கொண்டு வந்து நீ நடத்தினீர். அவரையுடைய ஊழியத்தையும் குடும்பத்தையும் ஆசீர்வதியும். வந்திருக்கிற சபையாரையும் குடும்பத்தையும் ஆசீர்வதியும். எல்லா கனத்தையும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.